திருச்சிற்றம்பலம். விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனுடையமை பொருளே முடைவிடதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்று. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் சா தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த வாதோர் புராணம் தொடர் சிந்தனை நடைபெறுவதற்கு துணையாயிருக்கின்ற பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனியோர் அருளி செய்த இந்த வாதவொரு புராணம் 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் நமக்கு அருளி தந்த சைவ சமய ஆச்சாரியார்களில் சேக்கிழார் சுவாமிகள் திருவாயினால் நாம் கேட்பதற்கு தவம் இல்லாத நிலையில் அந்த மாணிக்க வாசகரை அவருக்கு என்று ஒரு புராணமாக கிட்டத்தட்ட 550 பாடல்களிலே பாடிய இந்த செய்திகளைத்தான் நாம் இப்பொழுது சில வாரங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மற்றொரு வகுப்பிலே தொடர்ந்து இப்பொழுது அந்த நூலினுடைய காப்புச்செயலை சொல்லி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றலகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தருத்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று சொல்லி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனதிலே வணங்கி எல்லாருமாக நூல்ல அதுக்கப்புறம் வழிபாட்டுல செய்யறார். சபாபதிக்கு வாழ்த்து சொல்றார், சிவகாமி அம்மைக்கு வாழ்த்து சொல்றார், சுப்பிரமணிய கடவுளுக்கு வாழ்த்து சொல்றார். அதையெல்லாம் நூல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். போன வார நிறைவுல மண் சுமந்த சருக்கம் அதுலதான் நாம இப்பொழுது கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு நிறைவு பகுதியில இருந்து கொண்டிருக்கின்றோம். வந்திப்பாட்டிக்காக மண் சுமக்கிறதுக்கு வாரார். அப்படி வந்தது பாத்தீங்கன்னா அது மாணிக்க வாசகருக்காக நடந்த நிகழ்வு. இதெல்லாம் அவருடைய வரலாறுல மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள வந்த காலத்திலே அதுக்கு தொடர்புடைய ஒரு நிகழ்வாக வந்திப்பாட்டிக்கு அருள் செய்ததும் அமைகிறது. தவத்தினில் மெக்காள்ங்கிறார். செம்மன செல்வி என்னும் வந்திப்பாட்டியை சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் பெருமையா சொல்றார். அன்பின் மிக்காள்பார், தவத்தின் மிக்காள்பார், இப்படியெல்லாம் வந்திப்பாட்டியை சொல்வார் கடவுள் மாமுனிவர். அதனால மாணிக்க வாசகருக்கு சுவாமி இறங்கி ஆட்கொண்டு
ஏன்னா மாணிக்கவாசகருடைய பிராணம் தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் சித்தாந்தத்துல நிலைநிறுத்துறதுக்கு பயன்படுது. இறைவன் குருநாதனாய் வந்து ஆட்கொள்வான் சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு என்று நூல்ல படித்து கொண்டே இருக்கிறோம். எப்ப சார் வந்தாரு, சுவாமி எப்ப கிளை வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மாணிக்கவாசகருக்காக திருப்பெருந்துறையில் வந்தார்னு காட்ட முடியும். தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமேன்னா இது யாருக்கு நடந்தது, யாராவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொன்னா திருப்பெருந்துறையில் நடந்தது. சுவாமி வந்தான். சுவாமி வந்து மாணிக்கவாசகருக்கு தீட்சை செய்து வைத்தான். அதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது அப்ப இவ்வாறு சொல்ல செய்திகள் எல்லாம் நடந்ததற்கான ஆதாரங்களும் இருக்கிறத. அப்படி ஒரு நிகழ்வைத்தான் நம்ம வந்து அங்க இந்த புராணம் வந்து நமக்கு அப்படி ஒரு இன்றியமையாத ஒரு புராணமா இருக்கிறது. பல்வேறு செய்திகள் இந்த புராணத்தின் வாயிலாக கூட மாணிக்கவாசகருடைய காலத்தை நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு குறை இருந்தாலும் கூட, ஆனாலும் கூட நிறைய செய்திகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளை நாம காண முடியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்பர் சுவாமிகளையும் ஞானசம்பந்த பெருமானையும் முழுமையாக அவருடைய வரலாற்று செய்திகளை நமக்கு பெரிய புராணத்திலே காண்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு மாணிக்கவாசகருக்கு இல்லை என்கின்ற குறையை போக்கி அருளிய நூல் இது. அந்த வகையிலே போன வகுப்புல நம்ம நிறைய சொல்லும் பொழுது 85வது பாடல்ல வந்து நின்னோம்னு நினைக்கிறேன். எழுந்தழல் விளைந்த போதில் யாவரும் தடத்தினோடு விழுந்து பின் எய்தி நம்பால் விடுகனும் கவர்ச்சி என்று தொழுந்தவம் இயற்றும் தொண்டர் சூழ்ந்து பின் செல்ல மெல்ல செழுந்திரு கைலை நாடி சென்றனர் தில்லைநாதர். போன வகுப்பிலேயே திருவருளால நம்ம என்ன பண்ணோம்னா முன்கதை சுருக்கம்னு போன வகுப்பு பூரா முன்கதை சுருக்கமே பேசிட்டோம். 25 வகுப்புக்கு ஒரு வகுப்பு ஃப்ரீ அப்படின்னா அந்த வகுப்பு பூரா அதுலயே பிடிச்சு. அந்த வகுப்புல புதிய செய்தி ஒன்றும் சொல்லல. 25 வகுப்பினுடைய சாராம்சம் என்னங்கிறது தான் வந்து சொன்னோம். ஒருவேளை அந்த வகுப்புக்கும் வராதவங்களுக்கு இப்போ எங்கன நிக்கிறோம்ங்கிறத சொல்லிடுறோம். குதிரை வந்தது, அதுக்கப்புறம் அது நிறையாச்சு, அந்த கதையெல்லாம் தெரியும். வைகையில வெள்ளம் வந்தது, பாட்டிக்கா வந்து அடைச்சாரு, அதெல்லாம் தாண்டி இப்போ கடைசியில மன்னன் உணர்ந்தான் நாம பண்ணது பெரிய தப்பு, இவர் மந்திரியே இல்லை, இவர் ரொம்ப பெரிய ஆள்னு அவர் காலில் வந்து விழுந்து என்ன சொல்லிட்டான், நீங்க இந்த நாட்டை ஆளணும், நான் உங்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறான் மன்னன். அப்படி எல்லாம் நடந்தது. அப்பதான் அவரு சொன்னாரு, இந்த நாட்டை நான் ஆளணும்னுலாம் நீங்க எனக்கு வேண்டாம், ஆனா அப்படி நீங்க எனக்கு தர்றதா இருந்தா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, என்னை பெருந்துறையில கொண்டு விட்டுருங்கன்ட்டு. அப்படின்னா என்னை பெருந்துறைக்கு போக விட்டுருங்க. என்னை பெருந்துறைக்கு விடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மந்திரி பதவி எல்லாம் கழட்டி தர யார்ட்டையாவது கொடுத்துருங்க. வந்து அங்கே நான் பெருந்துறையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பிரம்மராயனா உட்காந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்க உட்காந்து பண்ணுங்களேன்ட்டாருன்னா அப்படிலாம் சொல்ல அதெல்லாம் முடியாது. அதனால என்ன சொல்லிட்டாரு, அதையெல்லாம் இங்க கழட்டி கொடுத்துட்டு அங்க போனோம்னு தான் மன்னர்கிட்ட அதையும் பணிவா சொல்றாரு. மன்னர் அவ்வளவு பணிவா சொல்றார் நீங்க நாட்டாளணும்னு. இவர் ரொம்ப பணிவா திரும்ப சொல்றாரு, இல்ல ஏன் பெருந்துறைக்கு போய் இருக்கணும் அவ்வளவுதான், வேற மன்னன் சொல்றான். சுவாமிகிட்ட உபதேசம் பெற்ற சுவாமிக்கு அடியாரா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அரசாட்சியா ஒரு பெருசா மனசை கவரப்போகுது, அது தெரியாம நான் உங்கள்ட்ட வந்து நாட்டாளுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து சரி, அப்போ உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன முடிவு பண்ணீங்களோ பெரியவங்க நீங்க செய்யுங்க அப்படிங்கிறார். அப்படித்தான் பெருந்துறைக்கு வாரார். விறுவிறுன்னு கிளம்பி மதுரையில இருந்து பாஞ்சு பெருந்துறைக்கு வாரார். சுவாமியை பார்க்கணும்ட்டு வந்தார், பார்த்தார். அதுதான் செய்தி. அந்த இடத்துலதான் இருக்கும் இப்ப. அதாவது மீண்டும் ஒரு முறை சுவாமியுடன் மாணிக்க வாசகர் அந்த இடத்துல நிற்கும் நம்ம இப்போ. அப்பதான் வந்து சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது 82வது பாட்டிலே சொன்னார். அங்க உள்ள அடியவர்களோட சுவாமி சொன்னார், நான் எதற்காக கைலாயத்துல இருந்து இங்க வந்தனோ அந்த காரியம் வந்து நல்லபடியா முடிஞ்சது. எதுக்காக வந்தீங்க, மாணிக்கவாசகர் ஆட்கொள்ளணும்னு வந்தேன், அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. வெளியே சொல்லல, ஆனா வந்திப்பாட்டி ஆட்கொள்ளணுங்கிறது மனசுல இருந்திருக்கும் போல சுவாமிக்கு, அதுவும் நல்லபடியா முடிஞ்சது. அதனால என்ன பண்ணார், நான் வந்து அரிமர்த்தனை பண்ணி எனக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுவும் கொடுத்துட்டேன். அதனால நான் வந்த காரியங்கள்லாம் முடிஞ்சது. அதனால நான் வந்து இப்போ கைலாயத்துல எல்லாரும் திரும்ப என்ன தேடிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் கைலாயத்துக்கு போகணும். அப்படிதான் 82வது பாட்டுல சொல்றார். அந்த முதலும் இல்லா அடியவர் தம்மை நாடி வந்துள கருமம் எல்லாம் முடிந்தன. சுவாமி சொல்றான் வந்துளா. சுவாமி நினைச்சான்னா ஒரு கர்மம் முடியாம இருக்குமா? இல்லைங்களா? ஆனா அவன் அடியோரோட பேசும்பொழுது எப்படி இறங்கி வந்து பேசுறான் பாருங்க. ஏன்னா அவன் சொல்லாம இல்லாம போயிருக்கலாம். அவன் மறைஞ்சிருந்தாலும் என்ன பண்ண முடியும்?
யாரு போய் கேட்க முடியும்? கேஸா போட முடியும், கூட இருந்தாரு ஆளா காணும் சார்னு. ஆனா அவன் எவ்வளவு கருணை பாருங்க அடியாரோட. எதுக்காக நான் இங்க வந்தனோ அந்த வேலை முடிஞ்சது. வந்துள்ள கர்மம் எல்லாம் முடிந்தன மகிழ்ச்சி கூற, ரொம்ப மகிழ்ச்சியா நம்பிகள் வடிவம் காண வேண்டி நற்கையிலை உள்ளார் சிந்தனை செய்தார். அங்க கைலாயத்துல எல்லாரும் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போய் ரொம்ப நாள் ஆச்சு போலத்துக்கு இங்க வந்து. அதனால அவங்களெல்லாம் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தேடுறாங்கிறது இவனுக்கு தெரியுது சுவாமிக்கு. அதனால என்ன சரி அவங்களுக்கும் நான் அருள் புரியணும். அதனால நான் அப்படி கிளம்புறேன் சொல்றார். நந்திகள் வடிவம் காண வேண்டி நற்கையிலை உள்ளார் சிந்தனை செய்தார் வல்லே ஆண்டு நாம் சேரல் வேண்டும். அதனால நான் இப்ப அப்படியே அடுத்த பஸ்ல கைலாயத்துக்கு கிளம்பலான்னு பாக்கேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனேதான் அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படும். ரொம்ப வருத்தப்படுங்க. வாழ்ந்திரும் என்பின் யாமும் ஏகுவம் என்ன வந்து சூழ்ந்தருள் உருவாம் அன்பர் தோத்திரமும் பலவும் செய்து தாழ்ந்து எதிர் இறைஞ்சி ஐயா தரிப்பு அரிது என்று மண்மேல் வீழ்ந்து அயர்ந்து அழுதார் எம்மை விடுதியோ என்று நொந்தார். நீங்கள்லாம் இங்க இன்பமா இருங்க, நான் மேல போறேங்கிறார் சுவாமி. உங்களுக்கு ஒன்னும் ஒரு குறைவு இல்லை, நீங்கள்லாம் அங்க இருங்க, நான் மேல போறேன். அவங்க எல்லாம் சுவாமியை விட்டுட்டு எப்படி இன்பமா இருப்பாரு? கூட வந்தவங்க எல்லாம் அவங்களோட சுவாமி என்ன சொல்றார்? வாழ்ந்திரும் இன்பம், நல்ல மகிழ்ச்சியா இருங்க, நான் மேல போறேங்கிறாரு. யாமும் ஏகுவம், ஏகும்னா நான் செல்றேன். சூழ்ந்து அருள் உருவாம் அன்பர் தோத்திரம் பலவும் செய்து, அந்த அடியார்கள் அவ்வளவு பேரும் சூழ்ந்து வந்து வணங்கி தோத்திரம் பலவும் செய்துங்கிறார். அப்படின்னா பாடுறாங்க சுவாமிய உருகி பாடி, பெருமானே தாழ்ந்து எதிர் இறைஞ்சி சூழ்ந்து வணங்கி அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, ஐயா ஒன்னே ஒண்ணுதான் தரிப்பு அரிது, இங்க எங்களால இருக்க முடியாது, இங்கதான் வேற ஒண்ணும் இல்லை, தரிப்பரிது என்று மண்மேல் வீழ்ந்து அயர்ந்து அழுதார். கீழே விழுந்து உருண்டு அழுறாங்க. பெருமானே என்னை விட்டு விடாய், எம்மை விடுதியோ என்று வந்தார். பெருமானே என்னை விட்டுட்டு போயிருவீங்களோ? நீங்க என்ன யாரு 999 இதையும் சேர்த்து 1000 அழுதுட்டு இருக்கு, காலை கட்டிக்கிட்டு இப்போ பாவம் அந்த அழுகு. அங்க மேல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போலாம்னா இது ஒண்ணும் விட மாட்டாங்க. சுவாமி அப்படி நிக்கிறாரு. அங்கன சொல்றார், பரிந்தழும் அடியார்தம் மேல் பரமனும் அன்பு பூண்டு. சுவாமி சும்மா போய் ஒரு தடவை மாணிகாசர் தான் சொல்றார், நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னதுக்காகவே ஆட்கொள்வானோ, அவ்வளவு கருணையாகும். அன்பு வைக்கணும்னு இல்லையா? ஏன்னா ஒரு கேள்வி கேட்கிறார், யான் தனக்கு அன்பின்மை யானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னார் கோத்தும்பில. எப்பா நீ திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொண்டது என்னைக்கு 3ஆம் நூற்றாண்டுலயுமே நடந்திருக்கு. 1800 வருஷத்துக்கு அப்புறம் கூட செவ்வாய்க்கிழமை தோறும் திருப்பூர்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கிறது அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்ன ஆட்கொண்டது இல்லைங்களா? ஆனா நான் உன் மேல அன்பு வைக்கலைங்கிற விஷயம் நம்ம 2 பேத்துக்கு தான் தெரியும். ஆனா நீ என்னை ஆட்கொண்டது என்னாச்சு? எல்லாம் போட்டான், சன் டிவில காமிச்சு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எல்லாத்துலயும் போட்டான். ஆனா அதற்கு அடிப்படையே என்ன இருக்கணும்? நீ என்னை ஆட்கொள்ளணும்னு அன்பு வச்சிருக்கணும். ஆனா நான் அன்பு வைக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த ஊர் என்ன நினைச்சிட்டு இருக்கு? நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். எப்படி உருகிறோம் பாருங்க. சேக்கலார் சாமி சொல்வார், கண்ணப்ப நாயனார் சுவாமி மேல வச்சு அன்பு யாருக்கு தெரியும்னார். நம்ம எல்லாரும் கண்ணப்ப ரொம்ப அன்பு அன்புங்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அன்புதான். எவ்வளவு அன்பு அப்படின்னா அதை எப்படி சார் சொல்ல முடியும்? யாருக்கு சார் தெரியும்னார். சேக்கலார் சாமி சொல்றார், 2 பேருக்கு தான் தெரியும். கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்து யார் தாம் அறிவார். கண்ணப்பருக்கு தெரியும், இன்னொரு ஆள் யாருன்னாரு, காலத்தை பெருமானு, வேற யாருக்கும். இவர் அதே மாதிரி என்ன சொல்றாரு? அன்பு வைக்காத. அதனாலதான் இவர் பாடும் பொழுதே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின்மை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அப்படின்னா பொருள் எல்லா உரையாசங்களும் என்ன சொன்னாங்க? கண்ணப்பன் அளவுக்கு நான் அன்பு வைக்கல, இவங்களுக்கு ஒப்பா நான் அன்பு வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பத்தையா அளவுக்கெல்லாம் நம்மளால அன்பு வைக்க முடியாது, அது மலை, நம்ம அதுல பாதி, அப்படின்னா அந்த அளவுக்கு வைக்க முடியாதுங்கிற அர்த்தம். அது மாதிரி கண்ணப்பன் அளவு வைக்க முடியாது. எங்க சாமி சொல்லுவாங்க, அப்படி பொருள் கொள்ளக்கூடாது.
அன்புடைமைக்கு கண்ணப்பன் என்று சொன்னால் அன்பு இன்மைக்கு இந்த மாணிக்க வாசகர்னு சொல்லலாம். அவர் அப்படி நினைக்கிறார். கண்ணப்பன் ஒப்பதர், கண்ணப்பன் மாதிரியே நானும். எதுக்கு? அன்புக்கு அவன், அன்பு இல்லாததுக்கு நான். அதான் அன்பின்மை கண்டவன். சாமி சொல்லுவாங்க. இப்படிதான் அதுல பார்க்கணும் பாட்டேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டது. இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிட்டாரா? நானும் தானும் அறிவோம் அங்க சொல்லும் பொழுதும் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம்ட்டாரா? சரி, இந்த 2 இடம் ஏதோ சொல்லிட்டார் அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறாங்க மக்கள். அவரே அன்பு வைக்கலையே, அப்புறம் அவர் இப்படி ஆட்கொண்டார். நீங்க தான் சொல்லிங்க அன்பு வச்சாதான் ஆட்கொள்வார். மாணிக்கவாசரே சொல்லிட்டார். இப்ப வேற யாரும் அந்த மாணிக்கவாசர் அன்பு வைக்கலன்னு சொல்லி இருந்தா அரைஞ்சு உட்கார வச்சிருவாங்க திருப்பூர்ல. யாரா நீ அப்படி பேசுறேன்னு? மாணிக்கவாசரே சொல்லிட்டார். இப்ப நம்ம வக்கீல் ஐயாட்டெல்லாம் போனோம்னு எங்க கேஸ் ஈஸியா முடிஞ்சும். ஏன்னா அவனே ஒத்துக்கிட்டு அதுக்கு மேல என்ன சார் வேணும், கேஸை ஈஸியா தட்டிலாம் எடுத்துட்டு வாங்கன்ட்டு. சரி, அதுக்காக எப்படியாவது எங்களுக்காக வாதாடி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவர்கள் அது ஏதோ ஒரு அவசரத்துல வாய் தவறி சொல்லிட்டாருங்க, அது கணக்குல எடுக்கப்படாது நம்ம அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சி வக்கீல் இன்னொரு எடுத்துட்டு வர இந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. இல்லை நின் கணக்கு அன்பு என்கண, இல்லை நின்றனக்கு அன்பென் என்கனே ஏலமேலும் நற்குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனை. இல்லை நின் கலர்க்கு அன்பு. இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, சார் அவர் வாயினாலே அவர் அன்பு வைக்கலன்னு சொல்லிட்டார். அவருக்காக இந்த ஆளு திருப்பெருந்துறையில வந்து உட்கார்ந்தாதான் இப்ப கிட்டத்தட்ட 6 மாசமா பார்த்துட்டு இருக்கிறோம். வந்து இருந்து ஆட்கொண்டான்னு வருது. அப்போ சுவாமி ஏதோ பார்சியாலிட்டி பாக்குறான், பாரபட்சம் பாக்குறான்னு அது என்ன சொல்ல முடியும்? எப்பவுமே வக்கீலையா இருக்கிறாங்க இருந்தாலும் சொல்ல, இந்த சாட்சிக்காரன் காலில் விழுவோட சண்டைக்காரன் காலிலே விழுந்து. அதனால இதுக்கு போய் இடம் வேற யார்ட்டையும் போய் கேட்கறத விட பேசாம மாணிக்கவாசர் காலிலே போய் விழுந்துட்டோம். சாமி இந்த மாதிரி நீங்க தான் அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து திருமுருகன் தான் எங்களுக்கு சொன்னார். எங்க திருமுறைகள் எல்லாம் அதே தான் அன்பேசியம்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க வேற ஒரு 3-4 இடத்துல நான் அன்பு வைக்கலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அன்பு வைக்கலன்னாலும் அவன் ஆட்கொண்டான்னா இது எப்படி சொல்றாரு? நான் அன்பு வைக்கலதான், உண்மைதான், அன்பு வைக்கலப்பா. அப்புறம் எப்படி உங்களை ஆட்கொண்டான்னார்? அது அவனுக்கு ரொம்ப கருணை. நான் ஒரு நாள் சும்மா பேசுறது சும்மா நாச்சுக்கும், நான் உன் மேல ஒரு அன்பு வைக்கிறேன், நான் அன்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அதுக்காகவே என்னை ஆட்கொண்டான்ட்டு. அவ்வளவு கருணையாம். ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயனேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாயின. பெருமானே நான் உனக்கு ஒரு அன்பன்னு சொன்னதுக்காகவே அன்பு வச்சேன்னு சொல்லல. நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே என்றேனப்பா. ஏயா நீ என்னையெல்லாம் நீ அன்பன்னு எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு வேற அடியார்களே கிடைக்கலையா? ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் உறுப்பினரை சேர்ந்தா மாவட்ட செயலாளர் பதவியை கொடுப்பான். ஏன்னா வேற ஆளே இல்லைல்ல, அந்த மாவட்டத்துல நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ஆனா நீங்க இல்லைங்களா? அது மாதிரி கேட்கிறாரு, சுவாமிகிட்ட கேட்கிறாரு. அடியார்தாம் இல்லே என்று மற்றொரு பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். அந்த அன்பன்னு சொன்னதுக்காகவே சுவாமி செய்யறான்னா இங்க இருக்கிறதுல காலை கட்டி அழுதுகிட்டு இருக்கு. இவ்வளவு அன்பு விடுவானா என்ன சொல்றாரு சாமி? பரிந்தழும் அடியார்தம் மேல் பரமனும் அன்பு பூண்டு, அந்த அடியார்கள் மேல அன்பு கொண்டு சொல்ற உடனே ஓடி போயிடலாம். அவன்லாம் அழுதாகணும்னு நின்றுட்டான். கைலாயத்துக்கு போனோம், நிக்கிறான், நின்று பேசுறான். பரிந்தழும் அடியார்தம் மேல், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய செய்தி. நாம ஒரு துயரத்துல போய் சுவாமிகிட்ட அழுதா சுவாமி நின்று கேட்பான். அதுதான் பிராணம். சார் நம்ம சொல்லலாம், அந்த ஆள் கேட்க மாட்டாங்களாம் சார் அப்படின்லாம், அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு முரண். நமக்கு ஒரு துன்பம்னு சுவாமிகிட்ட போய் சொன்னா சாமி வந்து கேட்கிறான். இந்த இடத்துல கேட்கிறானே, பரிந்து அழும் அடியார்தம் மேல் பரமனும் அன்பு பூண்டு வருந்துவது ஒளிமென். எடுத்தோடனே சொன்ன வருத்தப்படாய், நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு வேற என்ன சொன்ன? யார் சொல்றா? ஆமா சொல்றான்.
வருந்துவது ஒளிமின். அதேதான் அங்கேயும் சொன்னான். எங்க திலகவதியார் கனவுல போய் அதான் நாளும் வழிபாடு செய்தாங்க. காவலத்தும் குடந்தொட்டும் கடப்பாடு வலுவாமல் மேவினருக்கு யான் வழிபாடு. அந்த வழிபாடு செய்யல என்ன ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க. அவங்க ஒண்ணு நிறைய எல்லாம் கேட்கல. 40 வருஷமா எடுத்துட்டு வழிபாடு செய்யறாங்க. 40 வருஷமா ஒரே வழிபாடு தான். என் பின்னே வந்தோனே பரசமய கொழி இருந்து மீட்டெடுத்து, இவ்வளவுதான் வழிபாடு. காலையில திருப்பள்ளி எழுச்சி போவாங்க. என் பின்னாடி வந்தான் தம்பி பையன் அங்க இருக்கான், இங்க கூப்பிட்டு வந்துரு சாமி, வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் காலையில எல்லா வீட்டுல சாப்பிட்டு போட்டு முதல் கால பூஜைக்கு போவாங்க. சாமி என் பின்னாடி வந்தானே ஒருத்தன் அங்க இருக்கான். அப்புறம் 2ஆம் காலத்துக்கு போவாங்க. என் பின்னாடி ஒருத்தன் வந்தானே. உச்சி காலத்துக்கு போவாங்க. 6 கால பூஜைக்கு போனாங்களாம். சாயங்காலம் கடைசியில சாயிரட்சி முடிஞ்சு வரும் பொழுதும் பொன்னூசல் பாடும் பொழுதும் என் பின்னாடி வந்தானே ஒருத்தன் அங்க இருக்கான், அவனை இங்க கொண்டு வந்து விட்டுரு சாமி. சாமி கனவுல தோன்றி உன் மனக்கவலை ஒளிங்க. யாரு சொல்லுவா சார்? யாரால செய்ய முடியும்? அவனை நான் சூளை கொடுத்து ஆட்கொள்ள, நீ உன் மனக்கவலை ஒளின்னா மறுநாளே அங்க வந்துடுது சூளை. அதுக்கப்புறம் நமக்கு அது தெரியும் வந்து ஏனையவற்றை வெள்ளித்திரையில் காண்க. அதனால இங்க வந்து சொல்றார், பரிந்தலும் அடியார்தம் மேல் பரமனும் அன்பு பூண்டு வருந்துவது ஒளிமென் இந்த மனமலி குறுந்த நீழல் பொருந்திய தெய்வ வீடம் பொலிவோடு குயிற்றி மீதே திருந்திய மறையும் தேடும் நம் பதமாக செய்து. யார் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த குருந்த மரத்தடியிலேயே ஒரு பீடத்தை அமைத்து வச்சு என்னை வழிபாடு செய்யுங்க எல்லாரும். அவ்வளவு சொல்றான். எல்லாரும் வழிபாடு செய்யுங்க, ஒண்ணு பயப்பட வேண்டாம். சரி செஞ்சு தாங்கரும் மறந்தை நீங்கி யாமெனும் தன்மை கண்டு நீங்கரும் அன்பினாலே நித்தலும் நயந்திரைஞ்சி ஈங்கருள் மனத்து எல்லாம் அமர்ந்திரும் ஒரு நாள் இந்த தீங்ககல் பொய்கையூடு செழுந்தளல் வந்து தோன்றும். சுவாமி சொல், இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சுவாமி என்ன சொல்றான் பாருங்க. இங்க இருந்து வணங்குங்க. தாங்கரும் மறந்தை நீங்கி, அறந்தைனா துன்பம்னு அர்த்தம். தாங்கரும் மறந்தைனர் தாங்க முடியாத துன்பம். ஏன்னா சுவாமி விட்டுட்டு போறான்னு அப்ப அந்த அடியார்கள் தான். அதனால அதெல்லாம் நீங்க பெறுவீர்கள், கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். தாங்கரும் மருந்து, தாங்க முடியாத துன்பத்தை நீங்கி யாம் எனும் தன்மை கண்டு நீங்கரும் அன்பினாலே, நீங்கு அரும் அன்பினாலே அப்படின்னா நீங்காத அன்பு. அப்போ என்ன சொன்னார்? வழிபாட்டுக்கு அடிப்படை என்ன? அன்பு. யார் சொல்றா? சுவாமி சொல்றான். காலையில ஒரு விட சாயங்காலம் 2 விட பூஜை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லல. அதை எப்படி செய்யணும்னு சுவாமியே சொல்றான். நீங்கரு அன்பினாலே. வழிபாட்டுல இன்றியமையாத அந்த அன்பு. அதுதான் திருமூலர் அதான சொல்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினம் அன்போடு அகம் உழைவார் கன்று என்பொன் மணியினை எய்த ஒண்ணாத. அன்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய இதெல்லாம் செஞ்சாலும் சாமி கிடைக்க மாட்டாங்க. அந்த அன்பு அதுதான். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அவர்தான் அந்த அன்புக்கு தான். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆற்றிக்கொண்ட எத்தனையும் அரியை நீ எளியானாய் என ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்த அன்பத்தனை பேசினார். அப்புறம் சொல்ல அவ்வளவு உருக்கமா பேசி வச்சு போயிட்டார். இத்தனையும் எம் பரமோங்கிறார். அருணையார் உரையில என்னமா எழுதுறாரு? இவ்வளவு எனக்காகவா அப்படிங்கிறது. அப்பர் சாமி அதான் நீங்க மாணிக்கவாசருடைய உருக்கம் பாயிட்டே இருக்கிறோம். ஏனையவர்களும் உருக்கம் நீங்க அங்கே பார்க்கணும். முடியல அதெல்லாம் அருணையாரும் தனமணி தேசியர் எடுத்து காமிச்சாங்க. இல்லைன்னா எத்தனையும் எம்பரமா ஐயோ ஐயோ எம்பெருமான் வரையாக அடுத்த பாட்டு போங்க சீக்கிரம் முற்றோர் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருப்போம். நிறுத்துற இத்தனையும் எம்பரமும் எனக்காகவா? ஐய ஐயோ, ஐய மரியாதை குறிப்பு, ஐயோ இறக்க குறிப்பு. எப்படி பாட்டு எழுதுறாரு பசங்க? இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ
இதெல்லாம் என்ன காரணம்? எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. வேற என்ன காரணம்? அவனுக்கு கருணை, எல்லா உயிர்கள் மீதும் கருணை. அதுதான் அவனுடைய இச்சை. தோழர் போத சொல்லும், இச்சை உயிர்க்கு இரங்கல் என்பது. ஆனால உயிர்கள் மீது கொண்ட கருணை, அதுதான் அவனுடைய இச்சா சக்தியே. ஆனால அதை அங்க சொல்றாரு, இத்தனையும் எம் பரமோ ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்த அந்த அன்பு தான் அங்க அடித்தளம். அந்த அன்பை தான் வந்து சொல்றாரு. அந்த அன்பை கொண்டுதான் பூஜை பண்ணணும். யார் சொல்றா? சுவாமியே சொல்றா. நீங்கரும் அன்பினாலே. எப்பெல்லாம் பூஜை பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க இல்ல, நித்தலும். சுவாமி சொல்றான். பின்னாடி நமக்கு இங்க அப்பர் சமையல் போட்டார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நீவா நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. அதை யார் சொல்றா? சுவாமி திருவாக்கு. நீங்கரும் அன்பினாலே நித்தலும் நயந்து இறைஞ்சி ஈங்கரும் மனத்தர் எல்லாம் அமர்ந்திரும். எல்லாரும் இதே மாதிரி பூஜை பண்ணிட்டு இங்க இருங்க. ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னார், இந்த தீங்ககல் பொய்கையூடு, இந்த தீங்கில்லாத இந்த பொய்கையில செழுந்தழல் வந்து தோன்றும். ஒரு அக்னி சுடர் தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கு. சுவாமி சொல்றான். சொன்ன உடனே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மனசு திருப்தியாது. ஏன்னா சுவாமி இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போனான்னா, சரிங்க சுவாமி பூஜை பண்றோம், சீக்கிரமா பார்த்துக்கங்க, ரொம்ப நாள் விட்டுறாதீங்க எங்களை இங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு சொல்றாரு. அடுத்தால, எழுந்தழல் விளைந்த போதில் யாவரும் தடத்தின் ஊடு விழுந்து பின் எய்தி நம்பால் விடுகனும் கவர்ச்சி என்று தொழுந்தவம் இயற்றும் தொண்டர் சூழ்ந்து பின் செல்ல மெல்ல செழுந்திரு கைலை நாடி சென்றனர் தில்லைநாதர். என்ன சொல்லிட்டான்? இந்த மாதிரி ஒரு ஒளி வரும். அந்த ஒளி வந்த உடனே நீங்க எல்லாரும் அது உள்ள சேர்ந்துருங்க. சேர்ந்தா ஏன்டா சேர்ந்துடலாம், அங்க சேர்ந்துடலாம். இது பாயிண்ட் நீங்க எங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா அங்க நேர கைலாயம் அங்க வந்துடலாம். அதனால விடுகனும் கவர்ச்சி. கவர்ச்சினா கவலை, கவலையை விடுங்க. அது வர்ற வரைக்கும் மட்டும் பூஜை பண்ணிட்டு இருங்க சொல்லிட்டு, தொழும் தவம் இயற்றும் தொண்டர் சூழ்ந்து பின் செல்ல. தொழும் அப்படின்னு வழிபாடு செய்கின்ற எப்பேற்பட்ட அடியார்களால், தவம் இயற்றும் தொண்டர், தவத்தால் உயர்ந்த அந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் சுவாமியை சூழ்ந்து வர, சூழ்ந்து பின் செல்ல சுவாமி என்ன பண்ணானார்? மெல்ல அங்க இருந்து செழுந்திரு கைலை நாடி மெல்ல கிளம்பிட்டாங்க. மெல்ல செழுந்திரு கைலை நாடி சென்றனர் தில்லைநாதர். தில்லைநாதர் சுவாமி அங்க இருந்து மெல்ல கைலாயத்துக்கு கிளம்பிட்டாங்க. இதான் போன வாரம் அங்கதான் நிறுத்தணும். இப்ப நீங்கரும் அன்பரெல்லாம் நெல்லுமின் என்று கூற அங்கவர் இறைஞ்சி என்னால் ஐயனிற் காண்பதென்று தாங்கரு மயக்கம் எய்தி தாயகல் மகவு போல பூங்கழல் வணங்கி நின்றார் போயினர் மாயை வல்லார். நீங்கரும் அன்பரெல்லாம், அவரை விட்டு நீங்க முடியாமல் அன்பு கொண்டு விளங்குகின்ற அந்த அவர்கள் எல்லாம், சுவாமி என்ன சொல்லிட்டார்? நெல்லுமின், பின்னாடியே வராதிங்க, இருங்க எங்க நெல்லுமின் என்று கூற அங்கு அவர் இறைஞ்சி வழிபாடு செஞ்சு, பெருமானே என்னால் ஐயனின் காண்பது. பெருமானே இப்ப நீங்க போறீங்க, என்னைக்கு பார்க்க போறோம். அதனால என்னால் ஐயனின் காண்பதென்று தாங்கரு மயக்கம் எய்தி, தாங்க முடியாத மயக்கம்னா இந்த இடத்துல துன்பம், மயக்கம் எய்தி என்றார். அப்படின்னா அந்த நிலையில இல்ல, உங்களுக்கு பாவம், சுவாமியை பிரிய முடியல. தாங்கரு மயக்கம் எய்தி தாயகள் மகவு போல, தாயை பிரிகின்ற குழந்தை போல சுவாமி போறத வருத்தப்படுறாங்க. பூங்கழல் வணங்கி, ஏன்னா அவர் நெல்லுமின்னு சொல்லிட்டார், அதனால சுவாமி சொன்னதை கேட்கணும். அதனால அங்க நின்றுட்டாங்க. எப்படி இருந்தாங்கன்னாரு? பெருமானுடைய போன்ற திருவடிகளை பூங்கழல் வணங்கி நின்றார். இவங்க அவரு போயினர் மாயை வல்லார். இந்த மாயை வல்லார் போன முறை கூட சொன்னேன், வேர்ப்பிள்ளை எழுதுறார். மாயை அப்படிங்கிறது அது அந்த இடத்துல மாயை வெள்ளாருன்னா மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சாமி. அது சரி, இந்த இடத்துல ஏன் மாயை வெள்ளாருன்னு கொண்டு போடுறாருன்னா, அவர் எழுதுறார்,
அங்க இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியாமல் அங்கிருந்து கிளம்பின சுவாமி மாணிக்கவாசருக்கு மட்டும் கண்ணு தெரியுதா. அதனால என்ன சொல்றார், பிறர் யாரும் அறியாமல் ஒருவர் மட்டும் அறியுமாக மாயை செய்தவன் அவன் மாயை வல்லார்னு. ஏன்னா அது ஒரு சொல்றோம் இல்லையா, ரொம்ப வித்தியாசமான ஆளுகளா இருக்கணும். அப்படி ஒரு மாயை பண்ணியிருக்கான், ஏனையோரால் அறிய முடியாத சுவாமி. ஆனா மாணிக்கவாசகர் மட்டும் என்ன நடக்குன்னு தெரியுது. அங்க இருக்கிற திருக்கூட்டத்துல ஒருத்தருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குன்னா, மாணிக்க வாசகருக்கு புலப்பட்டு ஏனையோருக்கு புலப்படாத மாயையாம் மாயை வல்லார் என்றார் அப்படின்னு வேட்பிள்ளை உரையில வந்து எழுதுறார். எழுதி இப்ப அவர் அங்க இருந்து போறார். போனப்பா வகுப்புல இந்த இடத்துலதான் கொண்டு ஒரு முக்கியமான இடம் அடுத்த வகுப்புல சொல்லுவோன்னு சொல்லி முடிச்சேன். இங்கிவர் நின்ற பின்னும் இன்னருள் வாதவூரர் தங்கிளை வாழ வந்த தலைவர் பின் சென்ற போதில் பொங்கிள முளையாழ்வாகர் புரிந்து இவர் வரவு காணா அங்கொரு கொன்றை நீழல் இருந்தனர் அறந்தை நீங்க. அது அந்த இடத்துல அகந்தைன்னு இருக்கு நம்ம கொடுத்த புஸ்தகத்துல. அகந்தையும் கூட ஒரு பொருள் வரும், ஆனா பழைய பதிப்புகள்ல அறந்தைன்னு தான் இருக்கு. அகந்தை நீங்கன்னா கூட ஆணவம் நீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா அறந்தைன்னா துன்பம். பழைய பதிப்புகள்ல அறந்தைன்னு தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் திருத்திக்கங்க. ஆனா நம்ம இங்க வாங்கி கொடுத்த புத்தகத்துல அகந்தைன்னு இருக்கு. ஆனா அது அறந்தை நீங்க. அறந்தைன்னா துன்பம், துன்பம் நீங்க அப்படிங்கிறார். இங்கிவர் நின்ற பின்னும், இந்த அன்பர்கள்லாம் அந்த இடத்துல நின்றுட்டாங்க. அவர் போகும்போது நில்லமென்னு சொல்லிட்டாங்க. அதனால பூங்கழல் வணங்கி நின்றார். பாதூர் என்ன பண்றார், இங்கிவர் அவங்கெல்லாம் நின்ற பின்னும் இன்னருள் வாதவூரர் அவர் என்ன செய்யறாருனாரு, கொஞ்சம் பின்னாடியே போறார். சுவாமி பின்னாடியே அவர் மட்டும் போறாரு. தன் கிளை வாழ வந்த தலைவர், அந்த இடம் தான் ரொம்ப சிக்கலான இடம். போன முறை அதான் இந்த இடத்த சொல்லி அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா தன் கிளை வாழ வந்த தலைவர் அப்படின்னா கிளைனா சுற்றம்னு அர்த்தம், பின்னால வரக்கூடிய சந்ததின்னு அர்த்தம். தன் கிளை வாழ வந்த தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிருது, தன்னுடைய சுற்றத்தாரும் தன்னுடைய தலைமுறையினரும் வாழுமாறு அருள் செய்தான்னு ஒரு குறிப்பை வருது இந்த இடத்துல. நேர பார்த்தா இதுக்கு சித்தாந்தத்துக்கு இந்த இடத்துல முரணாகுது. சித்தாந்தத்துல ரொம்ப தெளிவா போன வகுப்புலயே நம்ம சொன்னோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல கூட அதை சொன்னோம். சில அன்பர்கள் இருந்தாங்க, இந்த அம்மா அப்பா செய்யறது பிள்ளைகளுக்கு, தாத்தா செஞ்சது இன்னைக்கு எனக்கு, அதெல்லாம் கிடையாது சித்தாந்தம். நான் செஞ்சது என் பிள்ளைக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் செஞ்சது எனக்கு, என் பிள்ளை செஞ்சது அவனுக்கு, அவ்வளவுதான். சித்தாந்தம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒருத்தர். அதனால அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு அது செயல்களுக்கு சுவாமி பொருள் கொடுக்கிறானே ஒழிய, எங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் செஞ்ச தப்பு அதனால என் பிள்ளை சங்கடப்படும், அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப தெளிவு. ஆனா இங்க என்ன ஒரு வார்த்தையை போட்ட, தன் கிளை வாழ வந்த தலைவர், என்னுடைய கிளை என்னுடைய சுற்றங்களையும் சிறப்பாக வைக்கக்கூடிய இறைவன் அப்படின்னா தொடர்பு இருக்கிற மாதிரி ஆகுது. தொடர்பு இல்லைங்கிறதான் சித்தாந்தம். தொடர்பு இருக்கிற மாதிரி கடவுள் மாமனியர் பாடிட்டார். கடவுள் மாமனியர் தப்பா பாடுவாரா? இல்ல. இத பார்க்கும் பொழுதுதான் ஞான சம்பந்தம் சொல்றாரு, நம் கிளை கிளைக்கும்ங்கிறது. நாளாய போகாமைய நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும்ங்கிறார். பெருமானுடைய நாமத்தை கேளுங்க, கிளை கிளைக்கும். அப்படின்னா கிளைனா சொந்தம், அந்த சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருப்பார்கள் அர்த்தம். கிளை கிளைக்கு இன்னும் மேலும் மேலும் சொந்தங்கள் உருவாகும் அப்படின்னு அர்த்தம், நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். சுவாமி அதெல்லாம் இல்லை. கிளையிலான் கேடொன்றில்லான் கேளாதே கேட்டார் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மேட்டையும் பெறவாமல் ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானேங்கிறார். அங்க சுவாமியை சொல்லும் பொழுது கிளையிலான்பது. ஆனா இங்க என்ன சொல்றார், அந்த சுவாமி நமக்கு கிளை கிளைக்குமாறு செய்தான்னு அவரும் சொல்றார். சித்தாந்தத்தை எப்படி இந்த இடத்துல பொறுத்துறது? அப்போ சிக்கல் வருது. இவர் என்ன பண்ணிட்டார், தன் கிளை வாழ வந்த தலைவர் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். அப்படின்னா என்னவா? இதுதான் வேர்பிள்ளை தேவைப்படும். ஞானிகளுடைய 37 தலைமுறையும் சிறக்குமாறு சுவாமி அருள் சொல்வான் என்பது நூல் துணிவுன்னு ஒரு எழுதிட்டு போனார்.
அது ஞானிகளுக்கு. அப்படின்னா அவங்களுடைய பரம்பரையில மூவேழு சுற்றமும்ங்கிறது. அதுக்கப்புறம்தான் திருவாசகம் ஞாபகம் வருது. மூவேள் சுற்றம் முரணுறு நரையிடை ஆளாமே வருள அரசே போற்றி. யாருக்கு? ஞானிகளுக்கு. பக்குவத்தால் உயர்ந்து நிற்பவர்களுக்கு. எப்பவுமே இந்த முதல்ல ரொம்ப இருட்டா இருக்கும், லேசா டார்ச் லைட் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பின்னி பூ வச்சு விளையாடிடும். முதல்ல தான் தர்மது. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வருது, இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஞாபகம் வருது. அகத்தியருடைய பரம்பரையிலாகவே வந்து 7 தலைமுறையினராக தமிழுக்கும் சைவத்திற்கும் பணி செய்வதற்காக வந்த குடும்பம் சிவஞான சுவாமிகள் குடும்பம்ங்கிறார். அதுல 7வது தலைமுறையில வந்து சிவஞான சுவாமிகள். சிவஞான சுவாமியுடைய சித்தப்பாவாய் இருந்த நமச்சிவாய கவிரார் உலகம்மை அந்தாதி பாடினவர். உலகம்மை மேல அவ்வளவு அன்பு கொண்டு பாபநாசத்துல சுவாமி அம்பாள் பேர் பாடினவர். வரலாற்று நிகழ்வா வந்து பாத்தீங்கன்னா, மதுரையில மீனாட்சி அம்மன் எப்படி வந்து பிள்ளைத்தமிழ் வாடின குமரொருவருக்கு முத்துமாலையை கல்வி போட்டாலும் அது மாதிரி உலகம்மை கையில இருந்த பூச்செண்டு நமச்சிவாய கையில வந்தது. வரலாறு. பாபநாசத்துல இருந்து விக்ரமசிங்கபுரம்னா இன்னைக்குமே கூட பாத்தீங்கன்னா ராத்திரி இருட்டா தான் இருக்கும் அந்த இடம். இப்ப எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் இருட்டா தான் இருக்கும். அவருடைய காலம்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்கு. எப்போ? கிட்டத்தட்ட 1720 1730 அந்த காலத்துல பள்ளியறை தீபாராதனையில கலந்து கொள்வாராம் நமச்சிவாய கவிராயர். அங்க இருந்து முடிச்சுட்டு நடந்தே விக்ரம் சொல்ற வருவாராம். ஒரு மைல் 1.5 கிலோமீட்டர் நடக்கிற தூரம் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒன்னும் அப்ப பஸ்ஸும் கிடையாது, நடந்தா வரணும். இருட்டு உங்களுடைய வெத்தலை போடுவாராம். வெத்தலை போடு அம்பாளை பாடிக்கிட்டே வருவாராம். இது அவருடைய வழக்கம். ஒரு நாள் காலையில போய் கோயில் திறக்கிறாங்க. அம்பாள் சாத்திருந்த பட்டு சேலையெல்லாம் வெத்தலை எச்சிலா இருக்கு. யாருன்னா உடனே அங்க இருக்கவங்க சொன்னாங்க, இங்க வெத்தலை போடுற ஆளு இந்த ஆளுதான் நமச்சிவாய கவிராயர். இவர்தான். சார் அவர் எப்படி சார் கருவறைக்குள்ள வந்து குத்திருப்பாரு? சுவாமி மேல பாடுறவர் இப்படி இருப்பாரான்னா அதுதான் அவருக்கு தோணி இருக்கு. தினம் இரவு அம்பாளை பாடிக்கிட்டே வீட்டுக்கு முழு அம்பாள் பின்னாலே வந்திருக்கா. இவர் அது தெரியாம துப்பிட்டாரு. நடந்த நிகழ்வு இது. சிவஞான சுவாமியுடைய சித்தப்பா. சிவஞான சுவாமியுடைய தாத்தா முகுலாலிங்க முனிவர் பாபநாச தலபுராணம் பாடினவர். அந்த தலைமுறை வரிசையா வருது. அதுக்காக சொல்றேன். அகத்தியர்ல ஆரம்பிச்சு 7 தலைமுறை அப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. அதுல 7வது தலைமுறை வந்தவர் சிவஞான சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஞானிகளுடைய தலைமுறை 21 தலைமுறைக்கும் இருக்கிற மாதிரி சுவாமி அருள் செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சித்தாந்தத்தை பொறுத்தனா அப்படி பக்குவமுடைய ஆன்மாக்கள் தான் ஞானிகளுடைய வரிசையிலே குடும்பத்திலே வருகிறார்கள். நம்மள மாதிரி அரட்டிக்கெல்லாம் வராது, அவங்கதான் வராங்க. அது சொல்றாரு. அதைத்தான் இங்க என்ன போட்டார் பாருங்க. தங்கிளை வாழ வந்த தலைவர் மாணிக்கவாசர் சொல்றாரு சுவாமிய, என்னுடைய சுற்றமெல்லாம் வாழ வைக்க வந்த தலைவர். தங்கிளை வாழ வந்த தலைவர் பின் சென்ற போதில். அவர் பின்னாடி மாணிக்கவாசர் நடந்து போறாரு. இப்போ மத்தவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. சொன்ன உடனே நெல்லு மீன் ஒண்ணு அவங்க எல்லாம் நின்று வணங்கிட்டு சரி சுவாமி உத்தரவு. இவர் மட்டும் ஒன்னும் நிக்கல, போறார். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து. நீங்க யாரையும் ரொம்ப நெருக்கமானவர்கள் ஒரு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்றோம் ட்ரெயின்ல? ஆமா அந்த கோச்சு அதை அப்படியே போய் அந்த ஸ்டேஷன் தாண்டு வரைக்கும் இப்படி கொஞ்சம் நடந்து போறோம், அப்படி கையை காமிக்கிறோம் இல்லையா? சில பேர் ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாலே ஜாலியா சுத்திட்டு வரோம், அது வேற. இது இங்க அப்படி கிடையாது. அதனால தங்கிளை வாழ வந்த தலைவர் பின் சென்ற போதில், அவர் பின்னாடி போகும் பொழுது சாமி என்ன செய்யறாங்க? பொங்கிள முளையாள் பாகர். பொங்கிள முளையாள் பாகர்னா உமாதேவியாருடைய வாகனம். அது கூட ஒரு வார்த்தை அங்கன பொங்கில முளையார் அப்படிங்கிறார். அப்படின்னா அம்மாவினுடைய கொங்கை சாயாத கொங்கை அப்படின்னு சொல்லி திருவிழாப்பணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. ஏன்னா அம்மா வந்து என்னைக்கும் இளமையா இருக்காங்களாம். ஏன்னா சுவாமி நித்தமலானது.
இப்ப நித்தமானாலும் வீட்டம்மா எப்படி இருக்கும், அதுக்கு மட்டும் என்ன வயசு 90 மாதிரியே இருக்கும், அதுவும் அப்படிதான் இருக்குமா. அதனால அது அந்த அங்கத்தை சொல்லும் பொழுது இலக்கிய நியாயமா என்ன சொல்றாங்கன்னா, அது திருவிழா படத்துல ஒரு வார்த்தை சொல்வார், யதார்த்தமா பரஞ்சோதி முனிவர் எப்படி சிந்திக்கிறாங்க. இலக்கிய நயம் பெண்கள் தப்பா எடுத்துக்கப்படாது. வயசாக வயசாக அந்த மார்பகம் என்ன ஆயிடும்னா அப்படியே குளகுடன்னு ஆயிடுத்து. 4-5 பிள்ளைகள் பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இயற்கை. உலகத்துல பரஞ்சோதி முனிவர் சொல்ல, இந்த சராசரங்கள் அவ்வளவுத்து ஈன்ற அம்மை, ஆனா அவளுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகலைங்கிறார் துதி வைக்கும் போது. திருவிழா பாணத்துல இங்கேற்கண்ணிக்கு துதி சொல்வார். பங்கையற்கண் அரிய பரம்பரன் உருவே தனக்குரிய வடிவமாகி இங்கு அங்கையற்கண் உலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் தாளா கொங்கையற்கண் மலர்பூந்தன் குமரி பாண்டியன் மகள் போல் அப்படின்னார். பாண்டியன் மகள்னு சொல்லல, ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. சொன்னா கருவில வந்ததா வந்துடும், அப்படி இல்லை. அதனால பாண்டியன் மகள் போல் கோலம் கொண்ட அங்கையற்கண் நம்மை இருபாத போதும் எப்போதும் அகத்துள் வைப்பா. திருவிழா பணம் துதி அங்கேற்கண்ணி அம்மைக்கு ஏக் சொல்லணுங்க. அதே அந்த மாதிரி ஒரு நிலையில எங்கேயும் சொல்ற. பொங்கு இளமுளையார் உமாதேவியார பாகர், அது அவங்கள பாகத்துல கொண்ட பெருமான். புரிந்திவர் வரவுகானா, மாணிக்கவாசர் பின்னாடி வரத பாயிட்டார். பார்த்து அங்கொரு கொன்றை நீழல் இருந்தனர். சுவாமி போகாம உட்காந்துட்டாங்க. சார் கடவுள் மாமுனிவர் எப்படி வீடியோல கவர் பண்ணிருக்கான் பாருங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே உட்கார்ந்துட்டாங்க, நின்னுட்டாங்க. இங்க இவர் போறாரு. போறத சுவாமி கைலாசத்தை கிளம்பிட்டான். இவர் பின்னாடி வாரத சுவாமி பார்த்துட்டான். கடவுள் மாமுனிவர் அதை பார்த்துட்டாரு. இப்ப சுவாமி என்ன பண்றான்னு பாக்குறாரு. சுவாமி நின்னுட்டான். என்ன கருணை பாரு. மாணிக்கவாசரை விட்டுட்டு அவன் போகல, நின்னுட்டான். நின்று என்ன செஞ்சான்னாரு, அங்க ஒரு கொன்றை நிழல் அதுல உட்கார்ந்துட்டான். இருந்துட்டு என்ன சொல்ல பாருங்க, அங்கொரு கொன்றை நீழல் இருந்தனர், இருந்து அறந்தை நீங்க அப்படின்னு என்னதான், மாணிக்கவாசருடைய துன்பம் நீங்குமாறு அவன் அங்க உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு இப்ப செய்யறான். என்னவா சொல்ல, தன்புடை கபடு கொண்டோர் தடங்கிரி நிறந்த மாலை பொன்படைத்து அணைய கொன்றை பொலிவுரை இருந்த போதில் மென்பதத்து இறைஞ்சி கண்ணீர் விழவிழ தொழுது நிற்கும் அன்பரை பரிவால் ஐயர் அருகு வைத்து அருளி செய்தார். சார் கண்ணீர் மல்கதான் எழுதியிருக்கிறார் கடவுள். என்ன சொல்லார் பாருங்க, சுவாமி அந்த ஒரு மலைக்கு மேல இன்னொரு மலைகளா இருக்கிற மாதிரி கொன்றை அலங்காரங்க இருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தானா, இவர் எப்படி அங்க மாணிக்கவாசர் அப்படி அங்க நிக்கிறார் கூப்பிட்டானா, மாணிக்கவாசர் அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்குறார். மென்பதத்து இறைஞ்சி கண்ணீர் விழ விழங்கிறார். அப்படின்னா நிக்காம விழுந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு சொட்டு கண்ணீர் மல்கிச்சு அப்படி இல்லையா, அந்த கண்ணீர் நிக்காம விழுந்துகிட்டே இருந்திருக்கு. அதுதான் விழ விழ தொழுது நிற்கும் அன்பரை, அப்படிப்பட்டவரை பரிவால் சுவாமி கருணையினால் ஐயர் அருகு வைத்து அருளிச்சார். என் பக்கத்துல உட்காரு இப்படி அப்படின்னு உட்கார வச்சான். சுவாமி அந்த இடத்துல மாணிக்கவாசரை கூப்பிட்டு, உன்னை கவலைப்படாத இரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சான். ஒரு பெரிய நயம் என்னன்னா, மென்பதத்து இறைஞ்சி கண்ணீர் விழவிழ தொழுதுனர். மென்பதத்து இறைஞ்சி அப்படின்னா மென்மையான அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, அதுதான் பொருள். யாருடைய மென்மையான பாதம்? சுவாமியினுடைய பாதம். அந்த மென்மையான பாதத்தை வணங்கி கண்ணீர் விழ விழ தொழு. இதுல என்னன்னா, இதுதான் இந்த புராணங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கணும். பாண்டிய மன்னன் மந்திரியார்ட்ட, நீங்க நாட்டு ஆளுங்க, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு 5-6 பாட்டு சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல கடவுள் மாமனியர் என்ன பண்ணுவார், மென்பதத்து இறைஞ்சின்னு மாணிக்கவாசருடைய திருவடியை பேசுவார். 74வது பாட்டு, மண் சுமந்த சர்க்கல் 74வது பாட்டு பாருங்க. தென்புல தலைவன் தானும் சிந்தையில் நொந்து முன்னோன் அன்பருக்கு அரசர் வாழ்வில் ஆசையும் குளதோ. தென்புல தலைவன் மன்னன்
சிந்தையில் நொந்துங்கிறாரு. என்னன்னா, தான் சொன்னதுபடி மாணிக்கவாசகர் நாட்டு ஆளருக்கு சரின்னு சொல்லலையேன்னு வருத்தப்பட்டாங்க. நல்ல வேலை கேட்டோம், அவசரப்பட்டு கேட்டோம், அந்த ஆளு சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப சிக்கல் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கல. அந்த ஆளு நான் சொன்னதை அவர் கேட்கலையேன்னு நொந்து முன்னோன் அன்பருக்கு, முன்னோன் அன்பன சுவாமியுடைய அன்பருக்கு அரசர் வாழ்வில் ஆசையுங்குள்ளதோ. பெருமானுக்கு அரச வாழ்வு, பெருமானுடைய அடியாங்க அரச வாழ்வில் எல்லாம் ஆசை இருக்குமா என்ன தெரியாம நான் உங்களை கேட்டேன்னு மென்பதத்திரஞ்சி. அந்த இடத்துல என்னன்னு புத்தகத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னேன். மென்பதத்து இறைஞ்சி, மாணிக்க வாசகருடைய மென்பதத்தை இறைஞ்சி ஐயா வேண்டிய செய்கை. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க பெரியவங்க அப்படின்னு. ஐயா வேண்டிய செய்கை என்று தன்புகழ் கூடல் மூதூர் புகுந்தனன் தானை சூழ மதுரைக்கு வந்துட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்க மென்பதத்து இறைஞ்சிங்கிறது மாணிக்க வாசகரை, இங்க மென்பதத்து இறைஞ்சிங்கிறது சிவபெருமான. கடவுள் மாமுனிவர் கண்ணுல ரெண்டு பேரும் ஒன்னா தெரிஞ்சிருக்காங்க. அதுதான் பாயிண்ட். இல்லைன்னா ஒரு புலவன் இறைவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தைய இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது மரபும் கிடையாது. இறைவனுக்கு சொன்ன ஒரு அமைப்பை ஒரு அடியாருக்கோ ஒரு மானுடருக்கோ சொல்றது மரபு கிடையாது. பாண்டிய மன்னன் போல் சேர மன்னன் இருந்தான் சொல்லலாம், அவனுடைய தளபதி போல் இவனுடைய மந்திரி இருந்தார் அதெல்லாம் சொல்லலாம். இறைவனை போல இவர் இருந்தார்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா கடவுள் மாமுனிவர் என்ன பண்ணார், அங்க மன்னன் முன்னாடி மாணிக்கவாசருடைய திருவடிகளை மென்பதத்து இறைஞ்சின்னு சொன்னவரு, இங்க மாணிக்கவாசர் சுவாமி முன்னாடி வரும் பொழுது சுவாமியினுடைய பாதத்தை மென்பதம்னு சொல்றாருன்னா, மாணிக்கவாசரையும் சிவபெருமானையும் ஒன்னா வச்சு பார்த்திருக்கிறாங்க. அதுதான் அந்த நயம். அதுதான் தெரியுது. மென்பதத்து இறைஞ்சி கண்ணீர் விளவிள தொழுது நிற்கும் அன்பரை பரிவால், சுவாமியுடைய கருணை, பரிவால் ஐயர் அருகு வைத்து அருளி செய்தார். பக்கத்துல வச்சுக்கிட்டான் சுவாமி. மாணிக்கவாசரை தன்னுடைய பக்கத்துல சுவாமி உட்கார வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய என்ன சொல்லிட்டு, அவ்வியம் எல்லார் தங்களுக்கு அருள் தர முன்னாமன்னும் திவ்விய தலமாம் இந்த சிறந்துள குருந்த நீழல் எவ்வுலகெங்கும் உள்ளே மாயினும் இங்குளோர்கள் வெவ்வினை அகற்றியாள வேண்டி ஈண்டு உரைவோம் என்றும். சாமி சொல்றார் அவ்வியம் இல்லார் தங்களுக்கு அருள் தர. அவ்வியம்னா மனக்கோட்டம் அல்லது ஒரு கலக்கம், செய்யலாமா அது செய்யலாமா இவரை கும்பிடலாமா அப்படி அந்த கலக்கம்லாம் இல்லாத, அதுதான் அவ்வியம் இல்லார். சுவாமி மேலேயே வழிபாட்ட தெளிவா இருப்பவங்க, மனக்கோட்டம் இல்லாதவர்கள் அர்த்தம். அவ்வியம் இல்லார் தங்களுக்கு அருள் தர, சுவாமி அவங்களுக்கு அருள் புரியதற்காக முன்னா மன்னும் திவ்ய தலமாம் இந்த சிறந்துள குருந்த நீழல். சுவாமி சொல்றான் மாணிக்கவாசகர், தகுதியுடைய ஆன்மாக்களுக்கெல்லாம், சஞ்சலம் நீங்கி வழிபாடு செய்கின்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் நான் அருள் புரிவதற்காக இந்த குருந்த மரத்தடியில் இருக்கிறேன் சுவாமி சொல்லிட்டு போயிட்டான். அதனாலதான் இன்னைக்கும் மலம் கெடுத்த பெருந்துரைன்னு பாடிட்டு போனார் பின்னாடி. மலங்கினேன் கண்ணி நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனை நீ மேல் விளைவது அறிந்தினேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன். திருக்கழுக்குன்றத்துல இருந்துட்டு பெருந்துரையை பாடுறார். அப்படி பெருந்துரையை சொல்லும் பொழுது மலம் கெடுத்த பெருந்துரையினர். ஏன்னா இங்கிற காரணம் தெரியுது. அவ்வியம் எல்லார் தங்களுக்கு அருள் தரம் முன்னாமன்னும் திவ்ய தலமாம், இந்த தலம் திவ்ய தலமாம் இந்த சிறந்துள குருந்த நீழல். இங்க இருக்கிறேன், அப்ப நீங்க உலகம் பூரா இருப்பீங்க, எங்க வேணாலும் உங்களை வழிபாடு பண்ணலாம், அப்படித்தானே நாங்க இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சந்தேகம் வந்து சுவாமி பதிலும் சொல்லிட்டான். எவ்வுலகம் எங்கும் உள்ளே மாயினும், எல்லா உலகத்திலும் நான் இருக்கிறேன், ஆயினும் இங்குளோர்கள் வெவ்வினை அகற்றியாள வேண்டி ஈண்டு உரைவோம் என்றும். உலகம் முழுவதும் நான் இருக்கிறேன்னாலும் இங்க உள்ளவர்கள் எல்லாருடைய வினைகள் எல்லாம் நீக்கி அருள் செய்வதற்காக நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற்பிள்ளை எதிராறு உரை
2 வரி எழுதி நம்மளை சிந்திக்க வச்சார், நிறைய சிந்திக்க வச்சார். எழுதுற எவ்வுலகும் இருத்தல் என்பது பாலின் நெய் போலவும் திருப்பெருந்துறையில் இருத்தல் தயிரின் நெய் போலவுமாம் என காட்டினார்னு போயிட்டார். எவ்வுலகம் இருத்தல் என்பது பாலில் நெய் போலவும் திருப்பெருந்துறையில் தான் இருந்து இங்கு இருப்பேன் என்பது தயிரில் நெய் போலவுமாம் அப்படின்னு எழுதி போயிட. இவ்வளவுதான் எழுதினார். இது நம்ம ஏதோ கொஞ்சம் எடுத்த உடனே கொஞ்சம் புரியுது. ஏன்னா பாலில் நெய் அப்படிங்கிறது, பால்ல நெய் இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா தயிர்ல நெய் இருக்குன்னா அனைமா கொஞ்சம் கடைஞ்சா டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு. அப்ப திருப்பெருந்துறையில கொஞ்சம் ஈஸியா ஒரு அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்னு புரிஞ்சுது. இங்கதான் குலதெய்வம் ஹெல்ப் பண்ற. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அதனமோ எங்கும் இருக்கிறது பாலில் படுன்ட்டாரு, திருப்பெருந்துறையில இருக்கிறது தயிர்ல நெய்ங்கிறாரு, அது மட்டும் சாமி எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சிவஞான சாமிகிட்ட போய் கேட்டு சொன்னார். என்னடா அதான் பாஷ்யத்துல 12 எழுதியிருக்கேன் பார்க்கலையா நீன்னு. இல்ல அது எங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா பார்த்துருவோம். சூத்திரத்தை சொல்லுன்னா செம்மலர் ஒன்றால் செயல் ஒட்டம் மலங்களே என்பது மாரி பாலனையும் மலிந்தோடும் சாலைந்தாலும் மரணத்தோடுமே அதிகரணத்தை சொல்லுவேன்னார். முதல் அதிகரண மேற்கோள் சொல்லுவேன்னார். இனி பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனை கண்டு வழிபடுக. அங்க என்ன எழுதியிருக்கேன் எடுத்து படியினார். எழுதியிருக்கிறாரு, இனி பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக. மெய்கண்டாருடைய உரை. அதுக்கு சுவாமி எழுதுற, மெய்யுணர்வு உடையார்க்கு பகுப்பின்றி எங்கனும் பரமேஸ்வரன் என காண்களே பொருத்தமுடைமையானும் நின்ற திருத்தாண்டகம் முதலியவற்றுள் இருநிலனாய் தீயாய் நீரும் நெருப்புமாகி நின்ற திருத்தாண்டகம் முதலியவற்றுள் அவ்வாறு ஓதுதலானும் திரு உருத்துரத்துள் ஸ்ரீருத்ரம் வேதத்துல யஜுர்வேதத்துல வருது, ஸ்ரீ திரு உருத்துரத்துள் பகுப்பின்றி உயிர் பொருள் உயிரில் பொருள்களை எல்லாம் தனித்தனி எடுத்து ஓதி வழிபாடு கூறுதலானும் ஈண்டு இவ்விடங்களின் மாத்திரையே பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக என பிரித்து கூறியது பொருந்தாதல் என்னும் ஆசங்கையை நீக்கி மேற்கோளை சாதித்தற்கு எழுந்த ஏதுன்னு எழுதினார். அப்படின்னா நின்ற திருத்தாண்டத்துல எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தானே சொல்லுது. இருநிலாய் தீயாய் நீர் நெருப்புமாயி அருணேதிங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய் அப்படிதானே சொல்லுது. அங்க வடமொழியில போய் நீங்க வேதத்துல போனீங்கன்னாலும் ஸ்ரீருத்ரத்துல அப்படித்தானே சொல்லுது, எல்லாமா தான் இருக்கிறான்னு சொல்லுது. ஆனா இங்க நீங்க இனி பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனை கொள்ளுகன்னா என்ன பொருள்? அப்ப இதுக்கு அது இடிக்குதே அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு மெய்கண்டார் இடத்துல ஏது எழுதுறாராம். என்ன ஏது எழுதினார்னாரு, அவன் சாமிய அவன் மற்ற விடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான் எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தமா, அவன் பக்தரது திருவேடத்திலையும் சிவாலயத்திலையும் பிரகாசமாய் நிற்கிறான், ஏன இடங்களில் அப்பிரகாசமாய் இருக்கிறான் எழுதினார். அதுக்கு சுவாமி எழுதுறார், சிவஞான சுவாமி என்னமா எழுதுறார், அம்முதல்வன் எங்கனும் வியாபகமாய் நிற்பினும் இவ்விரண்டிடத்து மாத்திரையே தயிரின் நெய் போல விளங்கி நிலை பெற்று. இதத்தான் அந்த ஆளு வேற்புள்ள எடுத்து ஒரு வரையில் எழுதிட்டு போனான் சார். எங்க இருந்து எடுத்து இருக்கிறார் வேப்பிள்ளை? நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், ஒரு 70-80 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா அந்த வேப்பிள்ளை பார்த்திருக்கான். எப்படி இந்த வார்த்தையை தான் சார் இங்க இருந்து எடுக்கிறாரு உரையில எடுக்கும்போது ஒரே வார்த்தையில எழுதிட்டு போயிட்டாரு. எவ்வுலகம் இருத்தல் பாலின் நெய் போல என்னவும் திருப்பெருந்துள் இருத்தல் தயிரின் நெய் போல வேணா கண்டுகொள்ளிய. இவ்வளவுதான் உரை. அது என்ன பாலின் நெய் போல தயிர் நெய் போலன்னா சிவஞான மாபாடியத்துக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போனா சுவாமி எழுதி வச்சிருக்காரு, அம்முதல்வன் எங்கனும் வியாபித்து வியாபகமாய் நிற்பினும் இவ்விரண்டு இடத்து. எங்க? பக்தரது திருவேடத்திலும் சிவாலயத்திலும் இவ்விரண்டு இடத்து மாத்திரையே தயிரின் நெய் போல விளங்கி நிலை பெற்று அல்லுளினா அல்லாத மற்ற இடங்களில் பாலின் நெய் போல வெளிப்படாது நிற்றலான். இனி பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனை கண்டு வழிபடுக என மேற்கோள் கொண்டது என்றவாறு மற்ற அப்பிரகாசமாய் நிற்றலேனையும் அப்படின்னு எழுதிவிட்டார். அந்த உரை தெரிஞ்சாதான்
வேர்பிள்ளையை அனுபவிக்க முடியுது. அப்ப எவ்வளவு இந்த வேர்பிள்ளைகிட்ட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இது எங்க இருந்து எடுத்தா அது எந்த பண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உண்மையாவே ஒரு முயற்சிக்காக ஒரு தமிழ் பேராசிரியர் எங்க பார்த்து இதுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த உரையை படிக்கும்போது அவர் நல்ல ஐடியா ஒன்று சொன்னார். இதுக்கு நீங்க நெட்ல எல்லாம் போய் தேடாதீங்க, ஒன்றும் பண்ண வேணாம், நேர பேரூர் போங்க. பேரூர் போனான்னு சென்னை பண்ணையா வீட்டுக்கு போங்க, இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க, கடை கடை கடான்னு எங்கன்னு சொல்லுவாரு, எழுதிட்டு வந்துருங்க. அவர் எனக்கு கொடுத்த ஐடியாவை பாருங்க. கோகுலகிருஷ்ணன் ஐயா, அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், நல்ல நண்பர். அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நண்பர் எனக்கு கோகுலகிருஷ்ணன், இந்த மாதிரிலாம் நிறைய இடம் எங்க எழுத மாட்டேங்கிறாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சாத்திரம்னா கூட ஏதோ ஒன்னு ரெண்டு தேடிடலாம். திருமுறை சொல்றாரு, இலக்கணம் சொல்றாரு, சங்க இலக்கியம் சொல்றாரு, அது புஸ்தம் பேரே ஒன்றும் தெரியாது இப்படி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சிருக்கீங்களேன்னு அவர் அப்படிலாம் வச்சிருப்பார். அந்த வார்த்தையை போட்டா எடுத்து கொடுத்துருங்களா அப்படின்னு. பைக் எடுத்துக்கிட்டு பேரூர் போங்க. எனக்கு பேரூர்னு முதல்ல புரியல. நேர சென்னை பண்ணைய வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் வாசிங்க, டக்கு டக்கு டக்குன்னு எங்கன்னு சொல்லுவாரு, எழுதிட்டு வந்துருங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பெருமை. அப்பேற்பட்ட ஒரு பெருமகனா இருங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க நமக்கெல்லாம். இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பயன்படுத்திக்கணும் அவங்களெல்லாம், இருக்கட்டும். ஆனாலும் இங்க சொல்றார், அதைத்தான் இங்க சொன்னார். எப்படி சொல்றார் பாருங்க, எவ்வுலகம் எங்கும் உள்ளே ஆயினும் இங்குளோர்கள் வெவ்வினை அகற்றியாள வேண்டி ஈண்டு உறைவோம் என்றும். அதனால சுவாமி எங்க அதுக்காக உலகம் பூரா இருக்கிறவன் தான், ஆனா வந்து திருப்பெருந்துறையில சிறப்பா இருக்கிறேன்னு சுவாமியே மாணிக்கவாசகர் சொன்ன செய்தி இங்க இருக்கு. அதனாலதான் அந்த தலத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியார். தலை சொல்ற, பொங்கொழி சுழுனை ஊடு புலம்பிசை குறியேயான மங்கள சங்கமல்லால் வாய்ந்த பல்லியங்கள் யாவும் இங்கெமக்காக ஓசை அடங்கிடம் ஆதலாலும் நன்புல கௌரிகானும் நடன் அவில் ஆதலாலும். அந்த ஊரினுடைய சிறப்ப மாணிக்கவாசகர் சொல்றார். பொங்கொழி சுழுனை, சுழுனை சுழுமுனை நாடி, அது மேல போய் அடங்குகின்ற புலம்பினை குறியேயான மங்கள சங்கமல்லால் வாய்ந்த வல்லியங்கள் யாவும் இங்கு எமக்காக ஓசை அடங்கிடும். திருப்பெருந்துறையில ஏனைய இசை வாத்தியங்களுக்கெல்லாம் இதுவே கிடையாது. அது நாதலயஸ்தானம்னே பேர். அதனால நாதம் என்பது ஒலி வடிவா சுவாமி சூக்கும வாக்குக்கு மேல இருந்து தர்றது. அதுதான் சுழுமுனை நாடியின் வழியாக மேல சென்று அடையிற இடம், அங்கதான் போய் எல்லாம் ஐக்கியம் அப்படின்னு யோகசாஸ்திரம் சொல்லுது. அத சொல்றார். பொங்கொழி சுழுனை, சுழுனை சுழுமுனையதான் சுழுனைங்கிறார். சுழுனை ஊடு புலம்பு இசைக்குரியேயான மங்கள சங்கமல்லால் வாய்ந்த பல்லியங்கள் யாவும். பல்லியங்கள்னா இசைக்கருவிகள், பலவாறான இசைக்கருவிகள். இயம்னா இசைக்கருவி, பல்லியங்கள் அப்படின்னா பலவாறான இசைக்கருவிகள் யாவும் இங்கு எமக்காக ஓசை அடங்கிடம் ஆதலாலும். திருப்பெருந்துறையில மற்ற இசைக்கருவிகளுக்கு இடம் கிடையாதான். ஆதலாலும் அது ஒரு காரணம். இன்னொன்னு, நம் குல கௌரி காணும் நடம் நவில் ஆதலாலும். நம் குல கௌரி அம்மாவை நம்முடைய பார்வதி தேவியா காணுமாறு நடனம் ஆடுற இடமாம் அது சுவாமி. அதனால வந்து அந்த இடத்தினுடைய சிறப்பு திருப்பெருந்துறைய, அதனால நான் இங்க இருப்பேன் அப்படின்னு மாணிக்கவாசகருக்கு அதை அழுத்துறார். திரும்ப சொல்லிட்டு, ஒழுங்குடன் இன்னவாறு இங்கு உணர்ந்து நற்குருந்த நீழல் செழுந்தவ குழுவில் நீயும் நங்களல் சேவை செய்தே செழுங்கனன் மடுவில் காணில் யாவரும் அதனில் சென்று விழும்பொழுது உடன் வீழாமல் இவ்வுளை விரைவில் நீங்கி. சுவாமி இந்த இடத்துல மாணிக்கம், இதுதான் மத்த திருவிழாப்பணத்துல இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வேறுபாடா வருது. அங்க என்ன சொல்லுதாங்கன்னா, அந்த தழல் வந்தது, இவங்களெல்லாம் போய் உள்ள போனாங்க, இவர் போகும் பொழுது தடுத்து நிறுத்தினாங்க. நிறுத்தி இவருக்கு அங்க இடம் கொடுக்கல, நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு. ஆனா திருவாரூர் பாணத்துல என்ன சொல்றார்? அப்படி சொல்லல. முதல்ல சாமி சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, ஒழுங்குடன் இன்னவாறு இங்கு உணர்ந்து. திருப்பெருந்தலை இருந்து நீ நல்ல எல்லா உணர்வுகளும் பெற்று நற்குருந்த நீழல் செழுந்தவ குழுவில் நீயும் நங்களல் சேவை செய்தே. செழுந்தவ குழு, எங்க ஒரு 999 உட்கார்ந்து பாருங்க குழு,
அதுதான் செழுந்தவ குழு, தவத்தால் உயர்ந்தவர்கள். அந்த குழுவுல நீ ஐக்கியம், அவங்க கூட போய் சேர்ந்துக்கும். செழுந்தவ குழுவில் நீயும் அங்க போய் என்ன செய்யணும்னாரு, நம் கடல் சேவை செய்து என்னுடைய திருவடி அவங்க உட்கார்ந்து வழிபாடு செய். அவங்க 999 வழிபாடு செய்யறாங்க, நீ அவங்க கூட போய் வழிபாடு செய் பண்ணி. செழுங்கணன் மடுவில் காணில் யாவரும் அதனில் சென்று, அங்க ஒரு நாள் ஒளி வரும், அந்த ஒளி வந்த உடனே ஒளியை காணில் யாவரும் அதனில் சென்று, அந்த 999 பேரும் அது உள்ள போய் விழுவாங்க. அன்னைக்கு விழும் பொழுது உடன் வீழாமல் நீ அது உள்ள விழ வேண்டாம். சுவாமி சொல்லியிருக்கிற. நீ என்ன பண்ணிருக்க, எல்லாரும் காணில் யாவரும் அதனில் சென்று விழும் பொழுது உடன் வீழாமல் நீ அவங்க கூட இருந்து பணி செய், அவங்க கூட இருந்து அந்த திருவடியை வணங்கிட்டு இரு. அந்த ஜோதி தெரியும் பொழுது எல்லாரும் உள்ள போய் விழ சொல்லியிருக்கேன். அப்படி போகும் பொழுது நீ விழ வேண்டாம். விழாமல் இவ்வுளை விரைவில் நீங்கி இந்த ஊர்ல இருந்து நீ கிளம்பு. கிளம்பி எங்க போனோம் சொல்ற, அடுத்த பாட்டுல சொல்ற என்ன செய்யணும் சொல்ற. உத்தர கோசமங்கை என்னும் நம் ஊரில் சென்று சித்தி அங்கு எவையும் எய்தி தெய்வீக லிங்கமேனி வைத்த நம் பதிகள் தம்மில் இவை இவை வணங்கில் அங்கே ஈர்த்திகள் வடிவே காண்டி காட்டுதும் என இயம்பி. உத்தரகோச மங்கையில நீங்க இங்க இருந்து இவங்களெல்லாம் உள்ள விழுந்த அப்புறம் நீ கிளம்பி உத்தரகோச மங்கைக்கு வாங்குறார். சுவாமி சொல்லியிருக்கிறான். உத்தரகோச மங்கைக்கு சித்தி அங்கு எவையும் எய்தியினர், அங்க உனக்கு சித்திகள் கைகூடுமாறு செய்கிறேன் சுவாமி சொல்லியிருக்கிறான். அதத்தான் கீர்த்தி திருவள்ளுவர் வச்சார். உத்தரகோச மங்கை உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் இல்லைங்களா, அந்த வித்தக வேடம் காட்டிய இயல்பும் ரெண்டா சொல்றார். நம்பி திருவிழாப்பாணத்துல என்ன செய்தி சொல்றார், இந்த ஆகமங்கள் எல்லாம் மேல இருந்து அம்மா அந்த பாடம் கேட்கும் பொழுது கோவிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு சொன்னாரு மீனாட்சியா பிறக்க கிடவுது, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழிபாடுல செஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த ஆகமலை இப்ப எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதாவது அந்த கிளாஸ் பாதியில பிரேக் ஆயிட்டு இப்ப அதெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பண்ணி வணங்கி அதனால என்ன பண்ணாராம், சரின்னு சொல்லி உத்தரகோச மங்கையில அம்மாவுக்கு அதை உபதேசம் பண்ணாராம் சுவாமி. அப்ப அங்க அருந்தவம் செய்த முனிவர்கள் பலர் அவர்களும் கூட இருந்து கேட்டாங்களாம். அதுதான் குருநாதரா, வித்தக வேடம்னா குருநாதர் வடிவம், அதுல இருந்து அம்மாவுக்கு பாடமும் அந்த முனிவர்களுக்கு பாடமும் சொன்னதுன்னு நம்பி திருவிழாப்பானதுல ஒரு குறிப்பு. தண்டமணி தேசிகர் என்ன எழுதிட்டார், அப்படி அதுல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உத்தரகோச மங்கையில் வித்தக வேடம் காட்டியது மாணிக்க வாசகருக்கு என்பான்னு எழுதுறார். என்ன சான்று, இந்த பாட்டு தான். உத்தரகோச மங்கை என்னும் ஊரில் சென்று சித்தி அங்கு எவையும் எய்தி அப்படின்னா அங்க சித்தி நான் உனக்கு அருளுறேன்னு சொன்னானே, இதைத்தான் அங்க கொடுத்தான்னு தண்டமணி சேர் உரை எழுதுறார். அதனால உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்று இவரே பின்னாடி சொன்னனால இதைத்தான் அவர் அங்க வாங்கியிருக்காருன்னு தெரியுது. அங்க போய் சொல்றாரு சுவாமி, உத்தரகோச மங்கை என்னும் நம் ஊரில் சென்று சித்தி அங்கு எவையும் எய்தி தெய்வீக லிங்கமேனி வைத்த நம் பதிகள் தம்மில் இவை இவை வணங்கில். எவை எவை வணங்கில் சொல்லல, வேப்பிள்ளை உரையில எழுதுறாரு. கடவுள் மாமுனிவர் அதை எந்தெந்த ஊர்னு சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. சுவாமி சொல்றார் இவை இவை வணங்கில்னு, சரி அவரு சுவாமி அப்படி சொன்னார். ஆனா எந்தெந்த ஊர்னு கடவுள் மாமுனிவர் பாட்டுல எழுதியிருக்கலாம்ல, இவை இவைன்னு சாமி சொன்னா அது இவை எதெல்லாம் பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கேன் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. அத கடவுள் மாமுனிவர் சொல்லல. ஏன்னா சுவாமியே இவை இவைன்னு சொன்னதுனால அது சுவாமி வாயினாலே இருந்தே வரணும்னு கடவுள் மாமுனிவர் சொல்லாம விட்டாருன்னு எழுதினார். ஏன்னா சுவாமியே இவை இவைன்னு சொன்னதுனால அதை நான் சொல்லக்கூடாதுன்னு கடவுள் மாமுனிவர் சொல்லாம விட்டாராம். அடுத்தால பின்னாடி வருது, ஒவ்வொரு ஊரையும் சுவாமி சொல்றான். என்ன அது பாரு, ஏன்னா இவை இவைன்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல. அது எந்தெந்த ஊரு பாட்டுல வருது, அது சுவாமியே சொல்ற மாதிரி வாக்குல வருது, பின்னாடி வருது. அதனால வைத்த நம்பதிகள் தம்மில் இவை இவை வணங்கில் அங்கே இத்திகள் வடிவே காண்டி. இத்துகள் வடிவேனார், இத்துகள் வடிவேன குருநாதரா. அந்தந்த ஊரு நான் சொல்றேன், அங்க வா,
அங்க நான் உனக்கு என்ன வடிவம் காட்டுறேன்னாரு. யுக்திகள் வடிவே குருநாதராய், வடிவே காண்டி காட்டுதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காண்பாய், நான் காட்டுகிறேன். காண்பார் யார்? கண்ணுதலாய் காட்டாக்கால் அப்பர் சாமி. அதனால அது இவர் காட்டினா தானே முடியும். பின்னாடி 11 சொல்லு, காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்களில் செல்லுமே ஜூத்திரம் சொல்லுச்சுன்னா அதெல்லாம் இங்க இருந்து அது சொல்றார். அதனால இத்திகள் வடிவே காண்டி, காட்டினா நீ பார்த்துக்கோ, காட்டுதும் நான் காட்டுறேன் என வியம்பி சொல்லி இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த ஊரை சுவாமியை சொல்றாரு. இந்நகர் வணங்கி நீங்கி எழும் கழுக்குன்றம் என்னும் அந்நெடும் பதியிறைஞ்சி ஆண்டு நின்று ஈண்டு போந்து பொன்னின் அம்பலத்தில் எய்தி புத்தரை வாதில் வென்ற பின்னர் எம் பதமேயான பெரும்பதம் பெருது என்றார். இந்நகர் வணங்கி நீங்கி, உத்தரவோசம் அங்கே வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பு சொல்றார். உத்தரவோசை வணங்கி முடிச்சுட்டு அங்கிருந்து எங்க போனோம் நீன்னாரு, திருக்கழுக்குன்றம் போனோம். சுவாமி சொல்றாரு, மேப் அவ்வளவு போட்டு கொடுத்தது சுவாமி. ஆனால் என்ன பண்றாரு பாருங்க, திருக்கழுக்குன்றம், அதான் கழுக்குன்றம் என்னும் அந்நெடும் பதியிறைஞ்சி அங்க போய் வழிபாடு பண்ணி ஆண்டு நின்று ஈண்டு போந்து அங்க போய் இருந்து வணங்கி அப்புறம் எங்க போனோம்னாரு, பொன்னின் அம்பலத்தில் எய்தி, பொன்னம்பலம் சிதம்பரத்துக்கு அங்க போ, பொன்னம்பலத்து எய்தி புத்தரை வாதில் வென்ற பின் அங்க உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேங்கிறார். புத்தர வாதில் வெல்லணும், நமக்கு திருச்சாளல் கிடைக்கணும், புத்த மத பெண்ணுக்கு பேச்சு வரணும், எவ்வளவு வேலை வச்சிருக்கிறான் மனுஷன். அதனால 999 இன்னொரு டிக்கெட்டா இதை கூட்டு போக முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணார், நீ அங்க வந்து சொல்ற பொன்னம்பலத்து எய்தி புத்தரை வாதில் வென்ற பின் எம்பதமேயான பெரும்பதம் பெருதீனர். எம்பதமேயான, இங்கெல்லாம் தான் சார் வேர்ப்பிள்ளை வேண்டியிருக்கு. ஏன்னா பதம் என்று சொன்னால் சாலோகம் சாமீபம் சாருமாகிய பதமுக்தி தான். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அதைத்தான் சொல்றாரான்னா வேர்ப்பிள்ளை சொல்றார், எம்பதமே என ஏனைய பதங்களின் பிரித்து சாயுச்சிய முக்தியை காட்டி அருளின்னு எழுதினார். எம்பதம்னு சொல்லிட்டதுனால ஏனைய பதங்களில் இருந்து பிரித்துங்கிறார். சாலோகம் சாமீபம் சாருவம் இல்ல, சாயுச்சியம். நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமாமணி நிறத்தியம் கடவுளானேங்கிற. அங்க நான் சொல்றார், நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி. அந்த நற்பதம் அதுதாங்க பெரும்பதம், சாயுச்சியம். அப்படியே எழுதிட்டார். அது வந்து சாயுச்சியம் அப்படிங்கிறதுக்கு பெரும்பதம் என்பது ஏனைய பதமுக்திகளை நீக்கி சாயுச்சியமாம் அப்படின்னு எழுதுறாரு. அதனால நீ அங்க வந்து பின்னரியம் பதமேயான பெரும்பதம் பெருதி என்றார் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிள்ளை என்ன பண்றாரு, நமக்கு தெரிஞ்ச தேவாரத்தை அங்க ஒண்ணு கொண்டு எழுதி அதுதான் பெரும்பதம்னு எழுதுறாரு. இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்களோ, அதுதான் பெரும்பதமா, அந்த இடம் தான் சொல்லி சுவாமியுடைய திருவடியில் இருக்கிற ஒரு பெரிய இருமாப்புங்கிறார். அப்படி சொல்லி அதைத்தான். அதனால புத்தரை வாதில் வென்ற பின்னர் எம் பதமேயான பெரும்பதம் பெருதி, அதை நீ வந்து பெற்றுக்கொள் என்று சொல்லிட்ட. அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் இந்த ஒளி ஒண்ணு வரும் பொழுது உள்ள போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நீ மட்டும் நெல் உடனே இந்த ஊர்ல இருந்து கிளம்பு. எப்போ அவங்க எல்லாம் போன அப்புறம் நாளைக்கே கிளம்புன்னு சொல்லல. அவ்வளவுத்துக்கு ஏதோ பிளான் வச்சிருக்காரு சார் சுவாமி. அது பின்னாடி இந்த பிராணத்தை முழுசா படிக்கும் பொழுதும் தெரியுது. ஒன்னுக்கு ஒரு காரணம் வச்சு போறாரு. இப்போ நீங்க இங்க விழ போறது இல்லைன்னா இன்னைக்கே கிளம்பிடலாம்ல. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண போறோம், போய் அடுத்த வேலையில பார்க்க வேண்டியதானே. எப்படி நீங்க ஊருக்கு வர போறது இல்லை, கிளம்புங்க இப்போ அப்படின்னு வந்து கூட அனுப்பி அந்த வேலையை பாரு அப்படின்னு சாமி அனுப்பிச்சிருக்கலாம். அனுப்பல, மத்தவங்க எல்லாம் விழுற வரைக்கும் இங்க இரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு 4 நாள் டைம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுடுவா, இவங்க வரும்பொழுது இவங்க கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அதுவும் சொல்லல, எல்லாரும் விழுற வரைக்கும் இவங்க கூட இரு,
விழும் பொழுது நீ விழாம இங்க இருந்து கிளம்பி உத்தரகோசமங்கைக்கு வா, அங்க உனக்கு சித்தி எல்லாம் கை கொடுமாறு செய்யறேன், அங்க வழிபாடு முடிச்சுட்டு இத்திகள் வடிவம் காட்டிங்கிறார். குரு வடிவத்திலேயே இந்தந்த கோயில் நான் உனக்கு காட்டுறேன்னு நான் சொல்றேன், நீ அந்த கோயிலுக்குலாம் வா, அங்கேருந்து கழுக்குன்றதுக்கு வா, கழுக்குன்றத்துல இருந்து நிதானமா வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு தில்லைக்கு வா, தில்லையில வந்து புத்தரை வாதில் வென்று அதுக்கப்புறம் நான் உனக்கு சாகிச்சு முத்தி தாரேன் இருக்க. இவ்வளத்தையும் அந்த ஆள் கேட்டே இருக்கிறார். கேட்டு சொல்றார், மன்னும் அன்புடையார் தெய்வ வாசகம் புகழும் பாரும் பன்னகம் புனைவோன் மேவும் பதிபல வணங்குமாறும் பொன்னி நம்பலத்தில் எய்தி புத்தரை வென்றும் மன்றன் தன்னரும் கமலபாதம் சார்தலும் பகர்தலுற்றாம். மண் சுமந்த சர்க்கத்தை முடிக்கிறார். அடுத்த சர்க்கத்துல என்ன சொல்ல போறேங்கிறதுக்கு கடவுள் மாமனிவர் ஒரு முன்னுரையை போட்டார். எப்படி போட்டார் பாருங்க. மன்னும் அன்புடையார், மண்ணுதல்னா நிலை பெற்று விளங்குதல் அர்த்தம் இல்லைங்களா? மண்ணுன்னா அப்படித்தானே, ரெண்டு சொல்லி, மண்ணுனா நிலை பெற்று விளங்குதல். மாணிக்கவாசகருடைய அன்பு வந்து அப்படி நிலை பெற்று விளங்குகின்ற அன்பா. நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்கிற அன்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஆமா வாட்ஸ்அப்ல தானே குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் எல்லாம் போட வேண்டியது. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வேற வேலையில் அந்த ஆளுக்கு அப்படின்ற வேண்டியது. நம்ம அன்பெல்லாம் அப்படிதான் இருக்கும் வந்து. ஆனா சுவாமி மாணிக்கவாசகருடைய அன்பு எப்படின்னார், மண்ணும் அன்புடையார், நிலை பெற்ற அன்பு, அசைக்க முடியாத அன்பு. தெய்வ வாசகம் புகழுமாறும், தெய்வ வாசகம் புகழுமாறும் திருவாசகத்தை ஒரு வார்த்தை போட்டார். தெய்வ வாசகம் புகழுமாறும், அவர் சொல்லுமாறும். அது அந்த ஆளு வேற்பிள்ளை எழுதுறாரு. தெய்வ வாசகம் புகழுமாறும்னா திருவாசகம் பாடுமாறும், முடிஞ்சு போச்சு, ஈஸியா புரியுது. அதுக்கு அந்த இடத்துல போய் உரையில கொண்டு போய் தெய்வ வாசகம் புகழுமாறும் எனவே பதிகரணம் பற்றி நின்று செய்தமையில் சிவவாக்கு எனவே கொள்ளப்படும் நிலையினர். அப்படின்னா சொல்றது இவர் சொல்லல, சுவாமி சொல்றதை இவர் சொல்ல போறாருங்கிறார். எப்படி கொண்டு உரை எழுதினார் பாருங்க. தெய்வ வாசகம் புகழும்னா மாணிக்க வாசகரா பாடல திருவாசகத்தைங்கிறார். மாணிக்க வாசகர் வாயில நின்று திருவாசகம் பண்ணது அவருங்கிறார். ஏன்னா அதுக்கு என்ன காரணம், சித்தாந்தத்தை கொண்டார். எப்படி கொண்டார் பாருங்க. பதிகரணம் பற்றி நின்று செய்தமையில், பசுகரணத்துல நின்று செய்யல, பதிகரணம் பற்றி நின்று செய்தமையில் இது சிவவாக்கு எனவே கொள்ளப்படும். எப்படி நீங்க அப்படி எப்படி சார் முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா, அது காரணம் காட்டணும்ல, சொல்லணும்ல. சொல்றாரு அந்த பாட்டை வந்து எடுத்து எங்க, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகன் பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையன சீயேதும் இல்லாதன் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுகிறார்கள். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை, அதுதான் இங்க தெய்வ வாசகம். அப்படின்னா நானா பாடல, அவன் பாட வச்சான். அவன் அப்புறம் சமயம் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான் சொல்ற. இவர் எனதுரை தனதுரையாக போனார். ஞானசம்பந்தரே அப்படிதான் சொல்றார். அப்புறம் சமயம் அப்படிதான் சொல்றார். திருச்செங்காட்டங்குடி தேவாரத்தில் அருமையா சொல்ற. கந்த மலர் கொன்றை அணி சடையான் தன்னை கதிர்விடு மாமணி பிறங்கு நச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராசரனர் தாயானை நாயேன் முன்னை பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானேன். அப்புறம் சமைழ்ந்தவர் நான் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க. பந்த மறுத்து ஆளாக்கி பணிகொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. அப்புறம் சொன்ன பக்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தான். புள்ளிருக்கு அவர்தான் பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தான்கிறாரு. அப்ப பன்னாள் நாம் பாடுறதுக்கு அவன் உதவி செஞ்சான்னு ஒரு பொருள், பன்னாள் அவன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னு ஒரு பொருள். பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தான்னா என்ன அர்த்தம்? ஆமா, பன்னாள் பாடுறதுக்கு ஒண்ணு, பன்னால ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அப்படி அவன் சுவாமி சொல்றாரு.
பக்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவம் ஏத்தும் இறைவன் தன் திருப்புள்ளிருக்கு தேவாரம் சொல்றாரு. அப்படி இல்ல அப்பர் சுவாமிகள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் முதல்ல எடுத்த உடனே சுந்தர சரணாயிட்டார். முதல் பாட்டை சொல்லும் பொழுது நீ பாடினோடனே எனக்கு என்ன பாட தெரியும், அங்கனே சரண்டர். அப்படின்னா நீ சொன்னாதானே பாட முடியும், நானா எனக்கு பாட முடியும். அவன் எடுத்து கொடுக்குறான் பித்தான்னு பாடுன்னு. அப்பவும் என்ன சொல்லாரு, நான் என்ன சொல்லி வேதியனாய் வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதிய மரியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்றுன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன முடித்தார். சேக்கலா சொல்றாரு, எனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னு. அப்ப அவன் தான் பாடம் எடுத்து கொடுக்குறான். அங்கன எடுத்து கொடுத்தான், விரல் மின்டர் பஞ்சாயத்து ஆச்சு, அங்கன எடுத்து கொடுக்குறான். தில்லை வேடம் தானே எடுத்து கொடுக்குறான். அதனால ஒவ்வொரு இடங்கள்லயும் சுவாமி அப்ப என்னன்னா இவங்க எல்லாருடைய பாடல்கள் எப்படின்னா ஒரே வார்த்தையில இவங்க எல்லாருடைய பாடல்களுமே தெய்வ வாசகம். அந்த தெய்வ வாசகம்ங்கிறத எப்படி கொள்ளணும், அதைத்தான் வேற்பிள்ளை மாதிரி பெரியவங்க பதிகரணம் பற்றி நின்று செய்தமையில் சிவவாக்கு எனவே கொள்ளப்படும். அப்ப பதிகரணம் பற்றி நின்று அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சாமானியர்கள் எல்லாம் பசுகரணத்துல இருக்கிறோம், அவங்க பதிகரணத்துல இருக்காங்க. அதனால செயற்கரிய செய்யக்கூடியவர் சித்தியார் சொல். சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள் யாரு, தபோதனர்கள். என்ன தபோதனர்கள், பதிகரணத்திலே பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் பாலன் தன் மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நம்தம் கரணம் போல் அல்லாமை ஆனார் திருக்களிட்டுப்படியார் சாத்தம். அப்படி சார் அவர் மட்டும் இந்த பாலை நிலத்தை நெய்தல் அல்வா மாத்திட்டார், அது எப்படி முடிஞ்சதுன்னு. பாம்பொய்ய பாடியதும் அப்புதியடிகளுடைய பையனை பாட்டு பாடினோடனே பையன் பாம்பு பிடிச்சு வந்துருச்சு வந்துட்டான். பேசாம அந்த பாட்டை வச்சுக்கலாமே, ஆஸ்பத்திரியில எல்லாரும் பாம்பு பிடிச்சு வந்தோடனே அந்த பாட்டை போடுற வேண்டியதானே, அப்படி வச்சுக்கலாமே. அவருக்கு மட்டும் எப்படி முடிஞ்சது. கராம் கொண்ட பாலன், முதலை கொண்ட, கராம்னா முதலை, அவன் மரணம் தவிர்த்ததும். என்னைக்கோ இறந்து போன பையன் அந்த முதலையை வர சொல்லி பையனை கொண்டு வந்தான். இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் முடியுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒரே வார்த்தையில சொன்னான், என்னடே அவனும் 10 மாசம் நீயும் 10 மாசம் நினைக்கிறியாடா முட்டா பையல, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாரு, நம்ம மாதிரி கரணங்கள் இல்லை. ஒரே வார்த்தை சித்தாந்தம். மற்றவர்க்கு அவங்க மூவருக்கும் நம் தம் கரணம் போல் அல்லாமை ஹாட் திருவருட்களின்படியார் சாத்தம். அவங்களுக்கு இருப்பதெல்லாம் பதிகரணங்கள், அதனால அது செய்யக்கூடியது. மெய்கண்டாருக்கு சொல்லுவார் சிவஞான சுவாமி, சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு என்பார். இந்த நனவு நிலையிலேயே செயற்கரிய செயல்களை செய்ய வல்லவர் மெய்கண்டார். அதான் அது மாதிரி அதுதான் பதிகரணம். நமக்கு வரும், ஆனா நமக்கு ஒரு நாள் பதிகரணம் வரும். ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடினா இந்த ஊனக்கண் எடுத்து ஞானக்கண்ணு சுவாமி ஒரு நாள் கொடுப்பான். பசிஞானம் பாசஞானங்களை விட்டு வெளியே பதிஞானத்துல தலைப்படும் பொழுது நமக்கும் அந்த கரணங்கள் பதிகரணமா வரும். இது என்னைக்கோ தெரியல மாணிக்க வாசகர்ல அந்த நிலையில. அதனால என்ன சொன்னார், தெய்வ வாசகம் புகழும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அத அவரா சொல்லல அப்படிங்கிறத பதிகரணம் பற்றி நின்று செய்தமையில் சிவவாக்கு என்றே கொள்ளப்படும் அப்படின்னு சொல்ல. திருவாசகம் மாணிக்க வாசகர் திருவாயிலிருந்து நமக்கு வந்ததெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா சுவாமி கொடுத்து சிறப்பு அப்படி சொல்றார். சொல்லி மண்ணும் அன்புடையார் தெய்வ வாசகம் புகழுமாறும்னா சொல்ற மாதிரி சுவாமி செஞ்சு பன்னகம் புனைவோன், பன்னகம்னா பாம்புன்னு அர்த்தம். பன்னகம் புனைவோன்னா சாமி மேல நிறைய பாம்பு, தலையில பாம்பு வச்சிருக்காங்க, கழுத்துல வச்சிருக்காங்க, கையில வச்சிருக்காங்க, இடுப்புல வச்சிருக்கான். அதனால பன்னகம் புனைவோன் பதி பல வணங்குமாறும். அவன் சுவாமிய பாம்பை அணிந்தவன் அப்படின்னா சுவாமி தான். அவன் இருக்கின்ற பதிகள் பல ஊர்கள், அந்த ஊர்களை எல்லாம் வணங்குமாறு சுவாமி அருள் செய்திருக்கிறார். பொன்னின் அம்பலத்தில் எய்தி, பொன்னம்பலத்துல சிதம்பரத்துக்கு புத்தரை வாதில் வென்று மன்றன் தன்னரும் கமலம் சார்தலும் பகர்தல் உற்றாம் அப்படின்னா அடுத்த சருக்கத்துல மாணிக்க வாசகர் பல கோயில்களுக்கு எழுந்தருளி நிறைய விஷயம் சொல்றார். ஒண்ணு தெய்வ வாசகம், திருவாசகம் இந்த எல்லாம் பாடினார். சுவாமி பாம்புகளை அணிந்திருக்கின்ற சுவாமி இருக்கின்ற பல்வேறு திருக்கோயில்களுக்கு சென்றார்.
சென்று கடைசியாக வந்து தில்லைக்கு வந்தார். தில்லையிலே வந்து புத்தரை வாதில் வென்றார். வென்று பெருமானுடைய திருவடியை சென்று அடைந்தார். அந்த செய்திகளை எல்லாம் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். அப்படின்னா அடுத்த சருக்கம் திரு அம்பல சருக்கம், அதுக்கு எடுத்துட்டு போறார் நம்ம. அப்ப மண் சுமந்த சருக்கத்துல இதையெல்லாம் சொல்லி முடிச்சு திரு அம்பல சருக்கத்துல இதெல்லாம் சொல்ல போறேன்னு எடுத்துட்டு போறேன். இப்ப மண் சுமந்த சருக்கத்துல அதனால நமக்கு ஏன்னா ஒவ்வொரு சருக்கமா கதையை சொல்லிட்டே வந்தார். மந்திரி சருக்கம்னாரு, திருப்பெருந்துறை சருக்கம்னார், மண் சுமந்த சருக்கம்னார். இப்ப மண் சுமந்த சருக்கத்துல எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த இப்ப சொல்ல போற சருக்கம்தான் திருவாசகத்தை மிகுந்த அன்போடும் பக்தியோடும் பாடுகின்றவர்களுக்கு தேவையான செய்தி எல்லாம் இதுலதான். இவ்வளவு நேரம் வந்ததெல்லாம் கதை. அதான் கதைன்னா வரலாறு. கதைன்னா சும்மா கதை இல்லை, வரலாறு. இப்பதான் எங்கெங்க என்ன காரணம் பற்றி இந்த பதியங்களை பாடினார்னு சொல்ல வரார். அதுக்கு வரார். சொல்லும் பொழுது முதல்ல இப்ப என்ன, இது கதை தானே, வரலாறு தானே, அதனால வரலாற்றோடு இணைத்தே போறார். எப்படி போறாருன்னா, திருப்பெருந்துறையில நீங்க தான் வந்து என்ன ஆட்கொண்டீங்க, இப்ப எல்லாம் முடிஞ்சுது, இந்த முக்தியின்பம் கொடுக்கறதுக்காக மட்டும் தில்லைக்கு வாங்குறீங்களே, அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கவாசகர். திருவம்பல சருக்கத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அந்த முக்தி எங்கேயோ கொடுத்துட வேண்டியதானே, அது ஏன் தில்லைக்கு வான்னு சொல்றீங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சுவாமிகிட்ட ஐயன் கேட்கிறார். அப்படித்தான் திரு அம்பல சருக்கத்தை ஆரம்பிக்கிறார். திரு அம்பல சருக்கம், அம்பலம்னாலே சிதம்பரம் தான். திரு அம்பல சருக்கம் அதை சொல்றார் முதல் பாட்டுல. வரந்தரை இருந்தார் தம்மை வாதவூர் இறைவர் போற்றி பெருந்துரை நகரிலன்றி பிஞகா புலியூர் மன்றில் பொருந்துவை முக்தி என்று புகன்றது இங்கு எவனோ என்ன திருந்திய தவத்தாய் கேட்டி என்றவர் செப்பலுற்றார். வரந்தரை இருந்தார். வரந்தரை இருப்பவர் யாரு? சுவாமி. வேண்டும் வரம் அளிப்பவர் சுவாமி. அதனாலே அவருக்கு வரதன், வரதன் பொற்றாள் அப்படின்னா என்ன, வரதன்னா வந்து வரங்களை தருவோம் சாமி. வரதன்னா வேற யாரும் நினைச்சிடக்கூடாது, வரதன்னா சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரங்களை தரும் வல்லமை உடையவன் சுவாமி, அதான் வரதன். வரதன் நாமம் நமச்சிவாயவே. சுவாமி வந்து அந்த அதுதான் சொல்றாரு, வரம் தர இருந்தார் அப்படின்னா சுவாமி மாணிக்கவாசகருக்கு சில வரங்களை தர இருக்கிறார், இன்பத்தை கொடுக்க இருக்கிறார். அதான் வரம் தர இருந்தார் தம்மை வாதவூர் இறைவர் போற்றி. வாதவூர் இறைவர்னே சொல்லிட்டார் மாணிக்கவாசகர். அவங்க கடவுள் மாமுனியர் அப்படியே எப்படி ஏத்துட்டு போறாரு பாருங்க, மென்பதத்து இறைஞ்சி நிரப்பத. இப்ப என்ன பண்ணிட்டாரு, வாதவூர் இறைவர்னே சொல்லிட்டார். அப்படின்னா வந்து மாணிக்கவாசகரை சிவமாவே பாக்குறார். வாதவூர் இறைவர் போற்றி பெருந்துரை நகரில் அன்றி பிஞகா புலியூர் மன்றில் பொருந்துவை முக்தி என்று புகன்றது இங்கு எவனோ. மாணிக்கவாசகர் கேட்கிறார் சுவாமி, சுவாமி அந்த பெருந்துறை நகர்ல தான் இவ்வளவு நடந்தது, அந்த ஊரை விடுத்து பெருந்துறை நகரில் அன்றி பிஞகா, பிஞகான்னா தலைக்கோலம் உடையவன் அர்த்தம். சுவாமிக்கு தான் பிஞகன்னு, வேற யாருக்கும் எந்த கடவுளுக்கும் விஞ்ஞாகன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவனுடைய தலைக்கோலத்துக்கு அந்த பெருமை. அதனால விஞ்ஞாகன்னா சுவாமி தான். அதனால பிஞகா புலியூர் மன்றில், புலியூர்னா சிதம்பரம், புலியூர் மன்றில் பொருந்துவை முக்தி, அங்க வச்சு உன்னை பொருந்து முக்தி தாரே அப்படின்னு நீங்க சொன்னது என்றது புகன்றது இங்கு எவனோ என்ன அப்படின்னு. எவனோ என்னன்னா எதுக்குன்னு எனக்கு தெரியல, திருப்பெருந்துறையிலே அதை செஞ்சிருக்கலாம், இப்ப நீங்க வந்து தில்லைக்கு வா அங்க வந்து தாரேன்னு சொல்றது ஏன்னு எனக்கு தெரியல கேட்கிறார், மெல்ல கேட்கிறார். அதனால புகன்றது இங்கு எவனோ என்ன. சுவாமி சொல்றார், திருந்திய தவத்தாய். சுவாமி வந்து மாணிக்கவாசகர் திரும்ப என்ன வார்த்தையை போட்டான் பாருங்க, திருந்திய தவத்தாயினார். திருந்திய தவம் அப்படின்னா மேன்மையான தவம்னு பேர், ரொம்ப நுட்பமான இடம், மேன்மையான தவம்னு பேர். வேற்பிள்ளை எழுதுற மேன்மையான தவம்னு இந்த பிறவியில அவர் ஒண்ணும் புதுசா செஞ்ச மாதிரி தெரியல. மந்திரியா இருந்தார், நல்ல வேலை செஞ்சார், அப்புறம் இங்க வந்தார், குதிரை வாங்குறதுக்கு வந்தார், அதுல ஒண்ணும் கமிஷன்லாம் அடிக்கல, நியாயமா இருந்தார். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒண்ணுதானே. இதுல மேன்மையான தவத்துக்கு அங்க என்ன இடம் இருக்கு? அப்ப சுவாமி திருந்திய தவத்தாயின்னு எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, முர்ச்சை தவத்தான் ஞான நிகழும் என்று சாத்திரம் ஓதியவாறு போலன்னு ஒரே எழுதினார். அப்படின்னா
முந்தைய பிறவியில இவர் செஞ்ச தவம். அத சுவாமி சொல்றான். இப்ப திருந்திய தவத்தாய்னா முந்தைய பிறவிகள்ல நீ செய்த தவம், தவத்தால் உயர்ந்தவன் நீ. இப்ப நான் சொல்றத கேளு. திருந்திய தவத்தாய்னு சொன்ன. நீங்க தவத்தால் உயர்ந்த அப்படின்னு சுவாமி சான்றிதழ் கொடுக்கிறது பெரிய புராணத்துல ஒரே ஒருத்தருக்கு, இங்க வாதவர் புராணத்துல ஒரே ஒருத்தருக்கு. தவத்தால் உயர்ந்த அப்படின்னு சிறந்த சுவாமி சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? சங்கரி நாச்சியார்ட்ட சொல்றார். சங்கரி நாச்சியார்ட்ட போகும்போது என்ன சொன்னாரு? அங்க கூட என்ன சொன்னாரு? சாரும் தவத்து சங்கிலிகள், அவ்வளவுதான் சொன்னார். தவத்துல நல்லா சார்ந்து இருக்கிற சங்கிலி நான் சொல்லதை கேளு. அடுத்த ஒரு வார்த்தை போட்டார். சால என்பால் அன்புடையான் மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான்னு தவத்துல உயர்ந்தவன் சுந்தரர்னு சுவாமி சான்று விட்டார். மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான். மேருமலை பெருசா, இவன் செஞ்ச தவம் பெருசான்னா மேருமலை பெருசான், இவன் செஞ்ச தவம் பெருசுன்னு யார் சர்டிபிகேட் கொடுக்கிறா? சுவாமி கொடுக்குறான். தவத்துக்கு தலைவர் சுவாமி, அவர் கொடுத்த சான்றிதழ். அங்க பெரிய புராணத்துல தவ முதல்வர்னாரு, தவ முனிவர்னாரு, தவ வேந்தர்னாரு. ஆனா இந்த இடத்துல தவத்துக்கு சுந்தரர் அப்படின்னே அடிச்சுட்டு போயிட்டார் சுவாமி. அதே மாதிரி இங்க திருந்திய தவத்தாய் சுவாமி சொல்றான். மேம்பட்ட தவங்களை செய்தவன் நீ. யார? மாணிக்கவாசகர். அப்படி ஒரு குறிப்பு இந்த இடத்துல காரணம் என்னன்னா, முந்தைய பிறவிகள்ல 8ஆம் சூத்திரத்துல சுவாமி எழுதுவார். மெய்கண்டாரே எழுதுறார். மேற்கோள் எழுதும் பொழுது, ஈண்டி வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு அப்படின்னு மேற்கோள். அப்படின்னா முந்தைய பிறவிகள்ல செய்த தவம் ஞானத்தை கவி கொடுக்கும். ஈண்டி வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு. அந்த தவம்னா என்னன்னு சொல்லணுமே. ஏன்னா மேற்கோள்ல கேள்வி வருது, ஏது எழுதுறாரு எடுத்தால. அப்ப தவம்னா என்ன? காடுகளில் தரித்தலும், புற்றுகளில் இருப்பதும், தாகம் முதல் தவிர்த்தலும், அப்படியானா இல்லைன்னு எழுதுறார் சாமி. மேகண்டார் எழுதுறார். மேற்சரியகிரியா யோகம் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். தவத்துக்கு விளங்க எழுதுறார். மேற்சரியகிரியா யோகம் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான்னு. மோட்சம் பெறணும்னா ஞானம் பெறணும், ஞானம் பெறணும்னா தவம் செய்யணும். தவம் என்பது சரியாகிரியா யோகம்னு அது மெய்கண்டார். சரி சார், இதெல்லாம் முற்பிறவியில செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மாணிக்கவாசகர் முற்பிறவியில் என்ன செஞ்சார் யாருக்கு தெரியும்? இல்ல யாரே ஒருத்தர் இப்ப பெற்றிருந்தால் அவங்க முற்பிறவியில் செஞ்சாங்க, நமக்கு என்ன சார் தெரியும்? அப்புறம் நம்மளா சொல்லிக்கிறதா அப்படின்னா, முதல் திருமுறை சொல்லிச்சு, முதல் பாட்டு சொல்லிச்சு. ஏழுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த இன்றைக்கு அருள் செய்த ஞான சொல்லி. முந்தைய பிறவிகளில் நல்ல விரிந்த மலர்களை கொண்டு நான் செய்த அர்ச்சனையின் பயன் இன்னைக்கு 2 பேருமா பொற்கிண்ணத்துல எனக்கு பாலை கொடுப்பான். இல்லைன்னா அங்கனோட சிக்கல் வந்துடும். சீராளி குளத்தங்கரையில அழுதா பால் உடு கிடைக்கும்னா, அதுக்கப்புறம் எவ்வளவு குழந்தை அழுதுருக்கு, எல்லாத்துக்குமா பால் கொடுத்தான்? உடனே நம்மால் கேள்வி ஆகுறான். அவர் ஏதோ சொன்னாரு, என்ன ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அந்த மாதிரி ஆள் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லிடுவான்? அவன் சொல்லிடுவான், சுவாமி பாரபட்சமுடையவன், எல்லா குழந்தைகளும் கொடுக்கவில்லை, அவன் ஞான சம்பந்தருக்கு மட்டும் கொடுத்தான். அதுக்கப்புறம் குழந்தை அழுதுருக்காதா சார் சீராளியில? இப்ப கூட நான் போன வாரம் பேருக்கும்போது கூட அழுதுச்சு. அவங்க அம்மா கரகரன்னு எழுதிட்டு போய் கடையில டீ வாங்கி கொடுக்குது. அவங்க அவ்வளவுதான் கிடைக்கும், பால் கிடைக்காது. இப்ப இருக்கிற மதுரை அது. அப்ப தம்பரான் சாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, அது தோணியப்பரை பார்த்து அழுதுச்சு, பால் குடிச்சது. நம்மால டீ கடை பார்த்து அழுது, அதுக்கு டீ தான் கிடைக்கும் போ அப்படின்னு. எங்க பார்த்து அழுதுச்சோ அதுக்கு தக்கன கிடைச்சது. தோணியப்பரை பார்த்து அழுததுக்கும் தவம் காரணம். அப்பா பார்த்து அழகு. கைமேல் பணிதுளிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம்மேலை சார் உணர்ந்தோ சாரும் உள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள சேர்க்கல. அப்படியே ஒரு வீடியோ கேமராவை 7ஆம் நூற்றாண்டுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் 12ஆம் நூற்றாண்டுல பாடுவாரோன்னு தெரியல அந்த ஆளு. அப்படியே பாருங்க,
வேறெங்கும் பார்த்தழுவார். அங்க ஏதோ அப்பா குளிக்க போச்சானாலும் அப்பா பார்த்து அழுதுச்சு, இல்ல அங்க அந்த சீனி மிட்டாய் வித்துட்டு இருந்தான் அதை பார்த்து வேணும்னு அழுதுச்சு. அப்படி வேற எங்கேயும் பார்க்கலையா, வேற எங்கேயும் பார்த்து அழலையா. செம்மேனி வெந்நீற்றான், ஆளு சகஜேன்னு இருக்கிறான், மேல திருநீர் அப்படியே ஜோலிக்கிறான் சாமி. மாணிக்காசன் மாதிரி செந்தளல் புரை திருமேனி அப்படி, அது மேல திருநீர் வேற. இவரே சொல்ல முன்னாடி அருமையா அவன் எப்படி எல்லாம் திருநீர் இருக்கும். இலகு திருமுண்ட மங்கி கண்கறந்து நன்முதல் மேல் கவின சாத்தி திருத்திகளும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வாருங்கிறார் மாணிக்கவாசர். முதல்ல பார்த்த உடனே ஸ்டன்னானான் அப்படியே. ஏன்னா 5 இடத்துல அப்படி ருத்ராட்சம். அருமையா சொல்லு. ருத்திரநல் திருமணி இலங்கு காதின் சிரத்தில் கந்தரத்தில் ஒளிகொள் மார்பில் கரத்தினில் இலகு திருமுண்டம் எங்கன்னாரு அங்கி கண் கறந்த அப்படின்னா நெற்றிக்கண்ண மறைச்சு மறந்து அங்கி கண் கறந்த நல்முதல் மேல் கவின சாத்தி அருமையா பூசியிருக்காங்க. அதை கண்டு அகமகிழ்வார் மாணிக்கவாசர். பார்த்து மனசுல அப்படியே அகமகிழ்வார். செங்கை மீது பொருத்தம் ஒரு புத்தகம் ஏது ஐயா என பொய்மையிலா சிவஞான போதம் என்றார் சுவாமி. இவரு சொன்னார். அது மாதிரி பார்த்து உங்க கையில ஏதோ புஸ்தகம் வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு கேட்க அவன் பதில் சொல்றான், பொய்மையிலா சிவஞான போதம். திருவாரூர் பணத்துல முன்னாடி வருது. அது மாதிரி அந்த இடத்த பார்த்து அப்ப அந்த குழந்தை எங்க பார்த்து அழிச்சதுன்னாரு, செம்மேனி வெந்நீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து. வீடியோ மட்டும் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த ஆளு. என்ன சொல்லி அழுதுச்சுனாரு, அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. எவ்வளவு பதிவு. இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் அந்த திருவாயினால மாணிக்கவாசர் புராணம் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வரலாற்று சிக்கல்லாம் எதுவுமே இல்லாம போயிருக்கும். காலம் கொண்டு புட்டு புட்டு வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. என்னமோ நம்ம கடைகள் இருக்கட்டும். அதனால அதை சொல்றாரு, திருந்திய தவத்தாய். அங்க அவர் சொன்னாரு தவத்தை, ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அதுதான் சூத்திரம் சொன்ன அந்த செய்தியத்தான் இங்கேயும் திருந்திய தவத்தாய் கேட்டி அப்படின்னா நீ கேள் என்று சாமி சொல்றான். தவத்தால் உயர்ந்த மாணிக்கவாசகர், நீ இதை கேள். ஏன் சிதம்பரத்துக்கு என்னை கூட்டு இருந்து முக்தி தரணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தவத்தால் உயர்ந்த நீ இப்ப நான் சொல்றதை கேள் சொல்ற. இத்தலத்திடையே கீடம் எழுத்துளை இடத்திலன்றி வைத்துளை இடத்தே அந்த வேட்டுவன் வடிவம் கொள்ளும் வித்தக உனக்கு இங்கு அன்பால் மெய் உணர்வு உரைத்தே மேன்மை ஒத்திடும் சிவானுபூதி முத்தி அம்பலத்தில் உண்டாம். இத்தலத்திடையே கீடம் எடுத்துளை இடத்தில் என்று வைத்துளை இடத்தே அந்த வேட்டுவன் வடிவம் கொள்ளும். ஒரு இதை காட்டுறார் சுவாமி. என்ன பண்றார், ஒரு உதாரணத்தை காட்டுறார். இந்த குளவி முதல்ல இந்த புழு இருந்து அப்புறம் புழு என்னம்னா குளவியா உருவெடுக்கும். புழுவா அது எந்த இடத்துல தோன்றுச்சோ அந்த இடத்துல இருந்து குளவி ஆகாதான். இந்த புழுவை எடுத்து கொண்டு போய் குளவி இடத்துல ஒரு இடத்துல வச்சு அங்கே இருந்து அது குளவியா மாறுமா. அது மாதிரி நீ புழுவா இருந்த இடம் பெருந்துறை, உன்னை குளவியா மாத்த போற இடம் சிதம்பரம். சுவாமி சொல்றாரு. என்ன உதாரணத்தை கொண்டு எழுதினார் பாருங்க. இத்தலத்திடையே கீடம் எடுத்துளை, கீடம்னா புழு, கீடம் எடுத்துளை இடத்திலன்றி அந்த எடுத்த இடத்துல செய்யாதது, வைத்துளை இடத்தை எங்கொண்டு வைக்குதோ அங்க இருந்துதான் அது குளவிய மாத்தும். வைத்துளை இடத்தை அந்த வேட்டுவன் வடிவம் கொள்ளும். வேட்டுவம்னா குளவி. அதனால கீடம்னா புழு, புழுவா நீ எந்த இடத்துல இருந்ததோ அங்க இருந்து குளவியா மாறாது, அது எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வைக்கும். அதனால கிடைச்ச இடத்துல இல்ல, வச்ச இடத்துலதான் அது மாறும். அது மாதிரி உனக்கு கிடைச்சது உபதேசம் அந்த இடத்துல, உன்னை வச்சு நான் முக்தி கொடுக்க போறது இந்த இடத்துல. சுவாமி சொல்றான். அப்படியே சொல்லு. இந்த ஓமைய மெய்கண்டார் எழுதுவார். முதல் சூத்திரத்துல சொல்றார், வித்துண்டா மூலம் விளைத்தவா தாரகமா மத்தந்தாள் நிற்றல் அவ்வர்வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டு உருவைத்தான் கொடுத்து கூட்டானே மண் போல் குளிர்ந்து. சிவஞான போல முதல் சூத்திரத்திலேயே 2வது அதிகாரத்துல எழுதுறார் சுவாமி. எப்படி செய்யறான், மாயை என்பதுல உணர்ந்து மாயையில இருந்து அதை வெளிவரச் செய்து பறிக்கிற சக்தியால்
அதுல இருந்து நம்மளை பக்குவப்பட செய்து அவன் இடத்துக்கு கூட்டு போறான்னு எழுதுவார். அங்க சொல்லார், வேட்டுவனாம் அப்புழு போல். வேட்டுவம்னா குளவி, அது எப்படி இருந்தது? மூல புழுவா இருந்தது. வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டு உருவை தான் கொடுத்தும் கூட்டானே மண்போல் குளிர்ந்துன்னு வரும். அதே உதாரணத்தை கடவுள் மாமனியர் எழுதுறார். இத்தலத்திடையே கீடம் எடுத்துளை இடத்திலன்றி வைத்துளை இடத்தே அந்த வேட்டுவன் வடிவம் கொள்ளும் வித்தக. சுவாமி மாணிக்க வாசகரை வித்தகங்கிற. வித்தகன்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். சுவாமி வித்தகர். ஆனா சுவாமியே தன்னுடைய திருவாயினால மாணிக்க வாசகர் வித்தகங்கிற. வித்தக உனக்கு இங்கு அன்பால் மெய் உணர்வு உரைத்தே. அன்பினால் உனக்கு இங்க உபதேசம் இங்க செய்யறேன். அதனால மெய் உணர்வு உரைத்தே மேன்மை ஒத்திடும் சிவானுபூதி முக்தி. உனக்கு அன்பினாலே உபதேசம் இங்க, முக்தி அம்பலத்தில் உண்டாம். அதனால அம்பலத்துலதான் உனக்கு முக்தி அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். சொல்லி அடுத்தது சொல்றார். இடம்படும் உடம்பின் மூலத்து எழுந்த நற்சுழுனை நாடி உடன்கிளர் ஒளியே ஆகி ஒளியில் அஞ்செழுத்தும் ஒன்றாய் நெடுங்குழல் ஓசையாகி நிலவும் அம்மோசை போயங்கு அடங்கிய இடமே என்றும் ஆடும் அம்பலமதாகும். இந்த உடம்பிலே மூலாதாரத்தில் இருந்த சொழுமுனை நாடி மேல நாதவின் பாய் அதுல இருந்து கலப்பது போல அஞ்செழுத்தாய் ஒளியாவதனாலே நெடிய குழல் ஓசையாய் நின்று அடங்கிய இடம் சிதம்பரமா, அது ஆகாயஸ்தலம். ஆனால அந்த சிதம்பரத்துல, அந்த சிதம்பரத்துடைய சிறப்புக்காக சொல்ற, இடம்படும் உடம்பின் மூலத்து எழுந்த, மூலாதாரத்துல இருந்து எழுந்த நற்சுழுனை நாடி உடன்கிளர் ஒளியேயாகி ஒளியில் அஞ்செழுத்தும் ஒன்றாய் நெடுங்குழல் ஓசையாகி நிலவும் ஓசை போய் அங்கு அடங்கிய இடம். மூலாதாரத்துல இருந்து ஓசை இங்க போய் அடங்கும். அது மாதிரி அஞ்செழுத்து இந்த ஓசையெல்லாம் போய் அடங்குற இடம் எதுன்னா சிதம்பரமா. ஆனால் சொல்றார், அடங்கிய இடமே என்றும் ஆடும் அம்பலமதாகும். அந்த இடம்தான் நான் என்றைக்கும் ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலம். ஏன்னா இப்ப என்ன பண்றாரு, ஏன் சிதம்பரம்னு இவர் கேட்டதுனால சுவாமி என்ன பண்றாரு, ஒரு 4-5 பாட்டு சிதம்பரத்துடைய சிறப்பை சொல்லிட்டே வர்றார். அதனால உனக்கு அங்க முக்திங்கிறார். அதனால இப்படி எல்லாம் அடங்குற இடம் அதுதான், அதனால உனக்கு அங்க வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு சொல்றார். எந்தரு பூதமைந்தும் எய்திய நாடி 3 மண்டலம் 3 மன்னிய புணர்ப்பினாலே பிண்டமும் அண்டமாகும் பிரமனோடு ஐவராக கண்டவர் நின்றவாறு இரண்டிலும் காணலாமே. எந்தரும் பூதமைந்தும், நிலம் நீர்ந்து காத்தாகாயம் பூதமைந்தும் எய்திய நாடி 3 இடை பிங்களை சுழுமுனை நாடி 3 மண்டலம் 3 சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் 3 ஆகி மன்னிய புணர்ப்பினாலே இதனால சேர்ந்தது இந்த உலகம். அதை எப்படி சொல்லிட்டார், பிண்டமும் அண்டமாகும். பிண்டம்னு இந்த உடம்பு, அண்டம்னா இந்த உலகம், ரெண்டையும் ஒன்னா சொல்ல. பிண்டமும் அண்டமாகும் பிரமனோடு ஐவராக, பிரம்மன் மால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், அதனால பிரம்மனோடு ஐவராக கண்டவர் நின்றவாறு இரண்டிலும் காணலாமேனர். தவத்தால் உயர்ந்தவர்கள் ஞானிகள் அண்டத்தில் காண்பதை பிண்டத்திலும் காண்பார்கள். அது உயர்ந்தவர்கள். ஏன்னா மாணிக்கவாசகருக்கு அப்படி சொல்லலாம், அதனால சொல்லிட்டார். வேற்பிள்ளை அருமையா எழுதுறாரு. அப்படின்னா அந்த பிண்ட தரிசனம்னே ஒண்ணு எழுதுறாரு வேற்பிள்ளை. அண்ட தரிசனம் சரி, நிலம் நீர்ந்து காற்று ஆகாயம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் நிலம் நீர் அதெல்லாம் வெளி. இது அவ்வளத்தையும் உள்ள பிண்டத்துல சொல்றாரு. சுவாதிட்டானம் மணிபூரகம் அராகம் விசுத்தி ஆங்கை என்கின்ற இந்த ஆதாரத்துல, மூலாதாரத்தை மட்டும் தனியா வச்சுட்டார். இந்த 5ல சுவாதிட்டத்துல பிரம்மாவும் யார் யார் எங்க அதிபதிங்கிறார், மணிபூரகத்தில் விஷ்ணுவும் அநாகத்தில் ருத்ரனும் விசுத்தியில் மகேஸ்வரனும் ஆங்கையில் சதாசிவனும் கண்டுகொள்க முதல்ல எழுதிட்டு, இது பிண்ட தரிசனம். இப்ப இதுக்கு அண்ட தரிசனம் சொல்லணும். அதான் வேப்பிலை மேல ஆட்கள் எழுதலைன்னா எப்படி தெரியும்? அண்ட தரிசனம் சொல்றார். இதை அப்படியே வச்சுட்டு அண்டத்தை சொல்ற, இது உடம்புல இப்படி பாத்துக்கங்க. அப்ப அண்டத்துல எப்படி பாக்குறது என்னாரு,
சுவாதியிட்டம் என்பதுதான் திருவானைக்கா தலம் எழுது. மணிபூரகம் என்பதுதான் திரு அண்ணாமலை. அநாகம் என்பதுதான் சிதம்பரம். விசுத்தி என்பதுதான் திரு காலத்தி. ஆங்கை அதுதான் காசி. இதெல்லாம் எந்தெந்த இடம்? சுவாதிட்டானம் என்பது கோசத்துக்கும் நாபிக்கும் நடுவுல. மணிபூரகம் என்பது நாபிக்கமலம். அநாகம் அதுக்கு மேல இருதயம். விசுத்தி அதுக்கு மேல கண்டம். ஆங்கை அதுக்கு மேல லாடம் நெற்றி. அப்ப 5 தலத்தையும் சொன்னார். திரு ஆனைக்கா, திரு அண்ணாமலை, சிதம்பரம், திருக்காலத்தி, காசி. உடனே நம்மால் மெல்ல தேச முதுகு சொரிஞ்சான். திருவாரூர் அது ஏன்னா திருவாரூருக்கு ரொம்ப பக்தி கொண்ட ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, இங்கே இருக்காங்க. அதனால என்ன சொன்னார், அதுதான்டா மூலாதார ஸ்தலம். பிள்ளை உரையில திருவாரூர் என்பது மூலாதாரத்துக்குள்ள ஸ்தலம்னு எழுதினார். அதுதான் இதை அண்டத்திலும் பிண்டத்திலும் அண்டத்திலுமான காணாதான் சொல்ல. எந்தரு பூதமைந்தும் எய்திய நாடி 3 மண்டலம் 3 மன்னிய புணர்ப்பினாலே பிண்டமும் அண்டமாகும் பிரமனோடு 5 கண்டவர். பிண்டமும் அண்டமாக கண்டவர், ஏன்னா அது எல்லாருக்கும் முடியாது. அதனால பிண்டமும் அண்டமாகும் பிரமனோடு 5 கண்டவர் நின்றவாறு 2 காணலாமே. தவத்தால் எந்தர் உள்ளேயும் பாக்குறாங்க வெளியும் பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த சிதம்பரத்துடைய பெருமையை சொல்ல போறார். அடுத்த பாட்டை வாசிச்சுட்டு முடிக்கிறேன், அடுத்த வகுப்புல எல்லாம். ஆதலால் அதனால ஆதலால் இந்த அண்டத்து அறிவரும் பொருளாய் என்றும் தீதிலா மூலநாடி திகழ் சிவலிங்கமேனி மீதிலாம் அந்தநாத வெளியின் மேல் ஒளிமந்தங்கும் காதலால் மடவாழ்கான கருத்துர நிறுத்தம் செய்வேன். ஆதலால் அம்மா பாக்கிற மாதிரி நான் ஆடுற இடம் எதுன்னா தில்லை, அது சொல்ல வர. அதனால தில்லையினுடைய பெருமையை எப்படி கொண்டு ஒரு சுவாமி தில்லையில ஏன் முக்திங்கிற என்ன சொல்றார். ஆதலால் இந்த அண்டத்து அறிவரும் இந்த உலகத்துல எல்லாரும் பொருளாய் என்றும் தீதிலா மூலநாடி திகழ் சிவலிங்கமேனி மீதிலாம் அந்தம் நாத வெளியின் அந்தம் நாத வெளி ஆகாயம் வெளியின் மேல் ஒளி மண் தங்கும் காதலான் மடவாள். அம்மாவை காதலால் மடவாள் காண கருத்துர நிறுத்தம் செய்வான். அம்மா வணங்குமாறு அம்மா காணுமாறு தில்லையிலே தான் நான் நடனம் செய்யறேன், அதனாலதான் உனக்கு தில்லையில முக்தி. அது ஒரு காரணம் சொல்லிட்டார். அந்த தில்லையில தான் அம்மா நடனம். அந்த நடனத்தை காண்பவர்களுக்கு முக்தி இன்பம் என்பது என்னைக்கு தில்லை தரிசிக்க முக்தி. அந்த செய்தியெல்லாம் வரக்கூடிய வாரத்துல அதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்போ திரு அம்பலம். அதனால இன்னைக்கு செய்தியில மண் சுமந்த சருக்கத்துடைய நிறைவு பகுதியா மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னன்ட்ட போதும்னு சொல்லி திருப்பெருந்துறைக்கு திருப்பெருந்துறையில இந்த சுவாமியை வழிபாடு செய்து சுவாமியினுடைய உத்தரவினாலே அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்து அப்புறம் நான் வந்த காரியம் முடிஞ்சது, நான் கைலாயத்துக்கு போகணும்னு அவர் கிளம்ப அந்த அடியார்கள் எல்லாம் வருத்தப்பட, இல்ல இங்க கொன்றை நிலையை வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க, ஒரு நாள் ஒளி தோன்றும், அது உள்ள எல்லாரும் வாங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமும் மாணிக்கவாசகர் பின்னாடியே போக அவருக்காக அவரை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி இந்த தீ இங்க வரும் பொழுது அவங்களெல்லாம் உள்ள போவாங்க, ஆனா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உனக்கு சில பணிகள் இருக்கு, அடலடி திரு உத்தரகோசம் அங்க இப்போ அங்க நான் உனக்கு சித்தி தருகிறேன், அதன் எங்கெங்க போகணும் நான் சொல்றேன், அதனால இவை காட்டின்னு அடுத்தால திருக்கழுக்குன்றம்போ அங்க வழிபாடு செஞ்சுட்டு தில்லைக்கு வா, தில்லையில புத்தரை வாதில் வென்று அதுக்கப்புறம் உனக்கு சாயுட்சி முக்தி நான் அங்க தாரேன் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா இவர் சொல்லி அந்த மண் சுமந்த சருக்கத்தை முடிக்கிறார். திருவம்பல சருக்கம் சிதம்பரத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல மாணிக்கவாசகர் இந்த திருப்பெருந்துறையில தான் நீங்க எல்லாம் ஆண்டு எல்லாம் பண்ணிட்டு அதை வேண்டாம்னு சொல்லி இப்ப தில்லையில முக்திதாரன்னு சொல்றீங்களே அது ஏன்னு கேட்கும் பொழுதுதான் அந்த தில்லையினுடைய பெருமையெல்லாம் திருந்திய தவத்தாய் கேட்டி என்று சொல்றார், வித்தகன்னு சொல்றார். இப்படிலாம் சுவாமி திருவாயினாலேயே மாணிக்கவாசகர் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பாங்கெல்லாம் இன்றைக்கு அந்த பகுதியில பார்ப்பதற்கு திருவருள் துணை செய்தது சொல்லி இப்ப நாம அந்த திரு அம்பல சருக்கத்துல 4வது பாடல்ல இப்ப கொண்டு நிறைவு செய்யறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே வேளையில் நாம் சந்திக்கும் பொழுது 5 மணிக்கு தொடர்ந்து 5வது பாடலிருந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்கின்ற பெரியோர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் சொல்லி குருவருளின் இணைந்து போற்றி
வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.